குட் ஈவினிங் டு யூ ஆல். குட் ஈவினிங் சார். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அதில் வந்து பிரைமரி என்று சொல்லப்படுகிறது, ஆரம்ப கல்விக்குரிய விஷயம். இந்த பட்டம் வந்து உண்மையிலே ஒரு பிரயோசனமான ஒரு பட்டம். எதிர்காலத்தில் ஆசிரியர் துறைக்குள்ள பிரவேசிக்கிற அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு டிகிரியாக இது பார்க்கப்படுது. நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கடந்த காலங்களில் இணைந்திருந்தவங்க பிறகு இப்போ யூனிவர்சிட்டியில் போஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவோ இலகுவாக உயர் தொழில்துறைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த பிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து இந்த ரெண்டு பாடப்பரப்புகள் சார்ந்ததாகத்தான் உங்களுக்கு வரும். அதில் இப்போ நாங்கள் இந்த ஜெண்டர் நாலேஜ் தொடர்பான விஷயங்கள் தான் பார்க்கணும். ஜெண்டர் நாலேஜ் என்று சொல்கிற பொழுது பொதுவாக ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையில் தனியாக கல்வி சார்ந்த பொது அறிவு. அதே மாதிரி இப்போ நாங்கள் எல்எல்பி என்ட்ரன்ஸாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு பரீட்சைகளாக இருக்கலாம். அதில் அந்த கல்வித்துறை அல்லாமல் வேறு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் நடக்கிற முக்கிய விஷயங்களை பற்றி தான் வருது. ஆனால் இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த பிடியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ரெண்டும் கலந்து இருக்கும். அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடும் இருக்கும், அஹ், மற்ற காமனான ஜிகேயும் இருக்கும். இப்போ இதில் இன்றைக்கு இந்த கேள்வி வந்து இதில் எடுக்கப்பட்ட நிறைய கேள்வி வந்து இப்போ ஒரு 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 வாரத்துக்கு முன்பதாக மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எம்இடி என்ட்ரன்ஸ், அந்த எம்இடி என்ட்ரன்ஸுக்கு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட பேப்பரில் வந்த வினா தான் இந்த இதில் இருக்கிற கூடுதலான வினாக்கள். ஸோ அப்போ முதலாவது வினாவும் அதில் வந்ததுதான். அப்போ இந்த வினாக்களை பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ பெண் பிரதமர்ன்றது அது பொதுவான விஷயம். அடுத்து என்பிக்கோட தொடர்பான விஷயம் வந்து கல்வியோட தொடர்பானது. அப்படித்தான் அந்த கேள்விகள் வந்துருக்குது. அப்போ இது கொஞ்சம் அது அதுக்குரிய நேரம் குறைவான நேரமாக இருந்தாலும் கூட பரப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஸோ ஒரு கடுமையான ஒரு முயற்சி இருக்குமாக இருந்தால் இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் நேரடியாக வினாக்களை பார்த்துட்டு சார் ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. இப்போ கல்வித்துறை சார்ந்த இப்போ கொமன் ஜிகேன்னு சொல்லக்குள்ள சார், இப்போ உலகம் இலங்கை எல்லாம் சார்ந்ததும் வருமா? ஓ, அப்படித்தான் வந்திருக்குது. இப்ப இதுல போன முறையெல்லாம் அப்படி வந்திருக்குது. அது கூடுதலாக சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, கூடுதலாக கல்வித்துறையை சார்ந்து போட்டுட்டு கொமன்ஜிக்கு ஒரு சிலதை போடுவாங்க. ஸோ அப்படி கலந்து தான் வந்திருக்குது. கடந்த கால பேப்பர்கள்ல அப்படித்தான் வந்திருக்குது. நாங்க பரந்துபட்ட அடிப்படையில தான் பார்க்கணும். ஏன்னா இலகுவாகத்தான் தனி வரும். கல்வியை மட்டுமே படிக்க கூடாது இல்ல அப்படித்தானே சார்? இல்ல தனியே கல்வியை மட்டும் படிக்கக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து தான் பேலன்ஸ் பண்ணணும். அதுல கூடுதலாக சில சந்தர்ப்பங்கள்ல கல்வியை போடுவாங்க. கடந்த முறை கல்வியோட சேர்த்து வேற வேற விஷயங்களும் வந்திருந்தது. கடந்த முறை பரீட்சை எழுதிய அவங்களோட பேப்பர்கள் அப்படி இருந்தது. ஸோ முடியுமான வரைக்கும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் செய்து கொள்வோம். நீங்களும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பாருங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, எது முக்கியமான விஷயங்கள் ரெண்டு பார்த்து படிச்சீங்கன்னா ஓகே, ரைட். ஓகே சார், தேங்க்யூ. இலங்கையினுடைய முதலாவது பெண் பிரதமராக கடமையாற்றியவர், அது எல்லோருக்குமே தெரியும். யாரு? ஸ்ரீமாவோ பண்டர் நாயக். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. எழுதி கொள்ளுங்க. இலங்கையினுடைய முதலாவது பெண் பிரதமராக கடமை பொறுப்பாற்றி இருந்தவர் வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா அவர் துணைவியார். அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவங்களினுடைய தாயார். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க பிரதமராக இருந்து அவர் கொலை செய்யப்பட்டதன் பிற்பாடு அவங்க வந்து பெண் பிரதமராக அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்று தெரிவு செய்யப்பட்டாங்க. இலங்கையில மட்டுமல்ல, உலகத்திலேயும் முதலாவது பெண் பிரதமர் வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தான். உலகத்திற்கு முதலாவது பெண் பிரதமரை வழங்கியிருந்ததும் இலங்கை தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி பரீட்சையில் நிறைய வினாக்கள் இவங்க தொடர்பாக வந்திருக்குது. 1972 இலங்கையில மிக முக்கியமாக தேசிய அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டது. இன்னைக்கு எல்லாருமே நாங்க என்ஐசி என்று சொல்றோம். அந்த தேசிய அடையாள அட்டை வந்து 1972 அறிமுகம் செய்யப்படுகிற சந்தர்ப்பத்தில் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தான் நடந்திருக்கிறாங்க. அப்ப போட்டி பரீட்சையில வினா வருது அப்படின்னு கேட்டால், இலங்கையினுடைய முதலாவது தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டவர் யார்? ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கு தான் முதலாவது தேசிய அடையாள அட்டை 1972 வழங்கப்பட்டிருக்குது. அது தேசிய அடையாள அட்டை தொடர்பான வரலாற்று விஷயங்கள்ல போட்டி பரீட்சையில் வினவப்பட்ட விஷயம். ரைட், ரெண்டாவது பாருங்க. கல்வி பொதுத்தராதர உயர்தரம் NVQவின் எந்த மட்டத்துக்கு சமனானது?
இப்ப என்பிக்யூ என்று சொல்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தகமை தான் அது. அதாவது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதுல ஷோர்ட் ஃபார்மை தான் என்பிக்யூ என்று சொல்றாங்க. அதுல ஷோர்ட் ஃபார்ம் இப்ப நீங்க குறிச்சு கொள்ளலாம். நேஷனல் வொகேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதைத்தான் சொல்றது என்பிக்யூ என்று ஷோர்ட்டாக சொல்றது. இப்ப நாங்க கேள்விக்கு விட எழுதிட்டு மேலதிக விஷயங்களை பார்ப்போம். கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வந்து என்பிக்யூனுடைய 4வது மட்டம். 4வது மட்டம். என்பிக்யூனுடைய 4வது மட்டம் தான் ஏ லெவல் உயர்தரத்துக்கு சமனானது. என்பிக்யூ என்று சொல்லப்படுறது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதை பார்த்துட்டோம். உலகளாவிய ரீதியில இந்த என்பிக்யூ என்று சொல்ற இந்த எண்ணக்கருவை அறிமுகம் செய்த நாடு இங்கிலாந்து. பிரித்தானியா என்று சொன்னாலும் ஓகே. இங்கிலாந்து. இங்கிலாந்து. இலங்கையில என்பிக்யூ அறிமுகம் செய்யப்படுகிறது 2004ஆம் ஆண்டுல. இலங்கையில என்பிக்யூ என்று சொல்லப்படுகின்ற விஷயம் அறிமுகம் செய்யப்படுகிறது 2004ஆம் ஆண்டுல. உலகளாவிய ரீதியில 1986ஆம் ஆண்டு தான் என்பிக்யூ கொண்டு வரப்படுகிறது. உலகளாவிய ரீதியில 1986ஆம் ஆண்டு தான் என்பிக்யூ கொண்டு வரப்படுகிறது. இந்த என்பிக்யூ தொடர்பான தகமைகளை வழங்குகிறது அல்லது அதற்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களை ஒருங்கிணைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்குரிய பொறுப்பாக இருக்கிறது. எழுதி கொள்ளுங்க. மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழு. மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழு. மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழு. இது வந்து என்பிக்யூ தொடர்பானது. இப்ப நாங்க ஏ லெவல மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனால் இந்த கேள்விகள் ஆசிரியர் போட்டி பரீட்சையில வேற வேற விதமாக கேட்கப்பட்டிருக்கிறது. இப்ப எழுதி கொள்ளுங்க. இப்ப என்பிக்யூல 4வது மட்டம் தான் ஏ லெவல். அப்ப மொத்தமாக என்பிக்யூல 7 மட்டம் இருக்குது. மொத்தமாக என்பிக்யூல 7 மட்டங்கள் காணப்படுகிறது. மொத்தமாக என்பிக்யூல 7 மட்டம் காணப்படுகிறது. அதுல 7வது மட்டம் தான் பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி. இப்ப நீங்க ஒரு ஒரு ஸ்பெசிபிக்காக ஐடியோ அல்லது வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல என்பிக்யூ 7 முடிச்சிருந்தீங்க என்று சொன்னால் அது டிகிரிக்கு சமனாகும். ஸோ என்பிக்யூ 7 என்று சொல்லப்படுறது டிகிரி பட்டம். என்பிக்யூ 6 வந்து ஹையர் நேஷனல் டிப்ளோமா. நாங்க சொல்லுவோம் உயர் தேசிய டிப்ளோமா. அது ஆங்கிலத்தில் உயர் தேசிய டிப்ளோமா அல்லது கணக்கியல்ல உயர் தேசிய டிப்ளோமா HND அப்படின்னு சொல்லுவது தானே. ஸோ அதுகள் வந்து 6வது மட்டத்துக்குள்ள வரும். 6வது வந்து ஹையர் நேஷனல் டிப்ளோமா. 5வது டிப்ளோமா. ஏதாவது ஒரு துறையில நீங்க டிப்ளோமா பட்டம் பெற்றால் அது வந்து என்பிக்யூனுடைய 5வது மட்டம். 5வது மட்டம். ஓலெவல பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்பிக்யூனுடைய டிப்ளோமா. டிப்ளோமா. 3வது பொறுத்த வரைக்கும் ஓலெவல். நாங்க சொல்லுகின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வந்து 3வது மட்டத்துக்குள்ள இருக்கும். 3வது மட்டத்துக்குள்ள ஓலெவல் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்பிக்யூ தொடர்பாக கல்வி துறை சார்ந்த பரீட்சைகள்ல வேற வேற விதமாக வந்திருக்குது. ஸோ அப்போ அதுகளை பார்த்துக்கொள்ளட்டும். 3வது சுதந்திர இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர் யார்? யார் வரும்? ரைட். எழுதி கொள்ளுங்க. அதாவது சுதந்திர இலங்கையினுடைய கல்வி அமைச்சர் என்று சொன்னால் வேறொரு ஆன்சர். பொதுவாக இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர் என்று சொன்னால் வேறொரு ஆன்சர். இப்ப இங்க கேட்கப்பட்டது என்னென்றால் இலங்கையினுடைய, அதாவது சுதந்திர இலங்கை என்று சொல்லப்படுறது என்னென்றால் 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதன் பிற்பாடு
முதன் முறையாக கல்வித்துறையில ஒருவர் பொறுப்பேற்றிருப்பார். சோ அவர்தான் சுதந்திர இலங்கையினுடைய CWW முதலாவது. கணக்கரா? ஓ, அதுதான் ரெண்டு விடயம் பாருது, அதெல்லாம் குழப்பமா இருக்கிறது. நான் அதுக்காகத்தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த கேள்வி பரீட்சையில வந்திருக்குது, ஆனா நிறைய நிறைய மிஸ்டேக்கள் நடந்திருக்கு. அதாவது பொதுவாக இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர் என்றால் அதுக்கு வேறொரு ஆன்சர் வரும். இலங்கையினுடைய சுதந்திர இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர் என்றால் வருது. இப்ப இங்க கேட்கிறாங்க என்றால் 1948 சுதந்திரத்துக்கு பிறகு வந்தவர். அதுக்குரிய விட இஏ நுகாவெல. இஏ இஏ நுகாவெல. இவர்தான் 1948 சுதந்திரம் அடைகிறது. அதுக்கு பிறகு முதல் முறையாக பொறுப்பேற்ற கல்வி அமைச்சர். இப்ப நீங்க சொன்ன CWW கண்ணங்கரை வந்து அவரை சொல்லலாம் இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர். அதுவும் நேரடியாக அவர் கல்வி அமைச்சர் என்று சொல்லி அந்த காலத்தில் அமைச்சு பதவி நேரடியாக இல்லாமல் விட்டாலும் டொனமூர் அரசியலமைப்பு 1931 சர்வசன வாக்குரிமையை கொண்டு வந்தது. ஸோ அதுக்கெல்லாம் வினாக்களுக்கு வாரது சர்வசன வாக்குரிமை. அப்ப அந்த டைம்ல டொனமூர்ல என்ன செய்யறாங்கன்னா 7 நிர்வாக குழுவாக பிரிக்கிறாங்க. 7 நிர்வாக குழுவுல கல்வியும் உண்டா வருது. அப்ப அந்த கல்விக்கு பொறுப்பாக நியமனம் பெற்றவர் தான் CWW கண்ணங்கர. அவரைத்தான் நாங்க இலவச கல்வியினுடைய தந்தை என்று சொல்றது. ஹந்தேச அறிமுகம் செய்தவர், மத்திய மகா வித்தியாலய கன்செப்ட், ஸ்காலர்ஷிப் என்று நிறைய விஷயங்களை கொண்டு வந்த ஒருவர். அவர பேர் இல்லாமல் போட்டி பரீட்சைகள் சரியான குறைவு. கூடுதலாக அவரை பற்றி வாரதே. அப்ப மூன்றாவது கூறிய விடையை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இஏ நுகாவெல. பொதுவாக முதலாவது கல்வி அமைச்சர் என்றால் CWW கண்ணங்கர. இப்போ இது வந்து எம்பிடி என்ட்ரன்ஸுக்கு இப்படி வந்திருக்கிறபடியா சில வேளை மாறி பிஇடிக்கு மாறி போடலாம். அப்போ நாங்கள் இந்த கேள்வியின் அடிப்படையில் இஏ நுகாவல் என்று எழுதினோம்னா பிழைச்சிடும். ஸோ அப்போ அந்த கேள்வியை கவனமாக பார்த்து எந்த விஷயத்தை கேட்குறாங்கன்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிச்சு எழுதினீங்கள் என்று சொன்னால் ஓகே. CWW கண்ணங்கரை தொடர்பாக பார்க்கணும். நாங்கள் அந்த 31 47 வரையும் கண்ணங்கரை யுகம் என்று சொல்றது அவர் நிறைய நிறைய கன்செப்டுகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். 4வது, இலங்கையினுடைய இறுதி பிரித்தானியாவினுடைய ஆளுநராக கடமையாற்றிருந்தவர். என்ன இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்நியர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அது போர்த்துகேயர், அதுக்கு பிறகு ஒல்லாந்தர், பிறகு ஆங்கிலேயர். இப்ப ஆங்கிலேயரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்று சொல்லப்படுகின்ற பெயர் தான் கூடுதலாக உச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் என்று சொல்லப்படுகிற நேரம் முதலாவது ஆளுநர் என்று கேட்டுவாரது, இறுதி ஆளுநர் என்று கேட்டுவாரது. ஸோ இப்போ இங்க வந்து பிரித்தானியாவினுடைய இறுதி ஆளுநரை கேட்கிறாங்க. எழுதி கொள்ளுங்க, மங் மேசன் மூர். பிரித்தானியாவினுடைய இறுதி ஆளுநர் மங் மேசன் மூர். இது உங்களுக்கு லேசா ஞாபகம் வைக்கலாம். பிரித்தானியாவினுடைய இறுதி ஆளுநர் வந்து மேசன். என்ன மேசன் பேர் என்ன ஒன்று இருக்குதானே. அப்ப மேசன் ஞாபகம் வச்சிங்க என்று சொன்னால் MCQல வந்தாலும் லேசா கண்டுபிடிச்சு கொள்ளலாம். மங் மேசன் மூர் அப்படின்னு சொல்லிட்டு மங் மேசன் மூர். ஒருவேளை இந்த கேள்விகள் வேற வேற விதமாக வரலாம். அப்ப அதுக்கும் நாங்க ப்ரிப்பேராக இருக்கணும். தனியாக நாங்க ஒரு ஜென்ரல் நாலேஜ்ல படிக்கிற பொழுதும் சரி, அல்லது வேற வேற டியூட்டர்ல நீங்க பார்க்கிற பொழுதும் சரி, அதனோட தொடர்படுத்தி வேற வேற விஷயங்களை தேடுங்க. அதுதான் உங்களை அந்த போட்டி பரீட்சையில வெற்றியினுடைய இலக்குக்கு நோக்கி தள்ளக்கூடியது. அப்ப இலங்கையினுடைய இறுதி பிரித்தானிய ஆளுநர் தான் பார்த்துட்டு மங் மேசன் மூர். அப்ப இந்த கேள்வியில வரலாம், பிரித்தானியா சார்பாக இலங்கையினுடைய முதலாவது ஆளுநர் யாருண்டு? அதுக்குரிய விட வந்து ஃப்ரெட்ரிக் நோத். ஃப்ரெட்ரிக் நோத் இவர்தான் பிரித்தானியாவினுடைய முதலாவது ஆளுநராக இருந்தவர். ஃப்ரெட்ரிக் நோத். ஃப்ரெட்ரிக் நோத். அதே மாதிரி ஒரு முறை கேட்கிறாங்க அப்படி என்றால் கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டது 1815. வரலாற்றில் நீங்க படிச்சிருப்பீங்க, இலங்கையில் அந்நியர்கள் கரையோர பகுதியை தான் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் கூட கிட்டத்தட்ட வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகுதான் கண்டி ராஜ்யத்தை முழுமையாக கைப்பற்றினவங்க. ஸோ 1815 கண்டி ராஜ்யம் முழுமையாக கைப்பற்றப்படுகிறது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் ஆளுநராக இருந்தவர் ரொபர்ட் பிரவுன்ரிக். ரொபர்ட் பிரவுன்ரிக். ரொபர்ட் பிரவுன்ரிக். ஸோ இப்படி முக்கியமான பல அம்சங்கள் இப்போ நாங்கள் இதே விஷயம் கல்விக்கு பார்க்கணும். கல்வித்துறையில் முக்கியமான சீர்திருத்தங்கள் வரக்குள்ள யார் இருந்தாங்கன்னு பார்க்கணும். ஸோ இப்படியான வினாக்கள் வரும். ஸோ இன்னொரு வினா வரும் எப்படி என்று கேட்டால், இந்த
பிரித்தானியார் அனுசரணையோடு 1947ஆம் ஆண்டு சோல்பரி அரசியலமைப்பு அறிமுகம் செய்யப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த ஆளுநர் என்ற பதவி மாற்றம் செய்யப்பட்டு ஆளுநர் நாயகம் என்று வருது. இப்ப ஆளுநர் தான் உலக காலம் இருந்து வந்த பதவி. அதை வந்து மாத்துறாங்க. கவர்னர் ஜெனரல் என்று மாத்துறாங்க. 1947 வந்து சோல்பரியில ஆளுநர் நாயகம். தமிழ்ல சில புத்தகங்கள்ல மகா தேசாதிபதி என்று இருக்கும். இந்த மகா தேசாதிபதி என்று சொல்றது ஆளுநர் நாயகம். அப்ப மாறு இந்த வினாவை கேட்கலாம். அதுவும் ஒரு பரீட்சையில ஏலவல் பரீட்சையோட வந்தது. பிரித்தானியாவில் இலங்கையில கடமையாற்றிய பிரித்தானியாவினுடைய முதலாவது ஆளுநர் நாயகம் யாருண்டு? யாரு முதலாவது ஆளுநர் நாயகம்? அதுக்கு விட மங்வேசன் தான். ஏன்? அதாவது 1947 ஆளுநர் என்ற பதவி இல்லாமல் போகுது. ஏன்? 47 சோல்பரி வந்து ஆளுநர் என்ற பதவி இல்லாம போனதால இறுதி ஆளுநராக இருந்தவர் தான் மங்வேசன் மூர். பிறகு என்ன புதிய பதவி வருது? ஆளுநர் நாயகம். அப்ப ஆளுநர் நாயகமாக பாரார் இவர் தான் பாரார். அப்ப இறுதி ஆளுநர் மங்மேசன் மூர் தான். முதலாவது ஆளுநர் நாயகமும் மங்மேசன் மூர் தான். சோ குழம்பிடக்கூடாது, ரெண்டும் வேற வேற. அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுல பாஸ் பேப்பர் கேள்வியில இலங்கை சார்பில் இலங்கையில ஆளுநராக வழக்கமாக பிரித்தானியர்கள் தான் கடமையாற்றிருப்பாங்க. ஆனால் பிரித்தானியர் அல்லாமல் இலங்கையாக்களும் ஆளுநராக கடமையாற்றிருக்கிறாங்க. அப்படி கடமையாற்றிய 2 பேரை குறிப்பிடுகின்ற வந்தது. சோ பிரித்தானியர் அல்லாமல் இலங்கையாக்கள் ஆளுநராக கடமையாற்றிருக்கிறாங்க. சோ அது ஆளுநராக என்று சொல்றதை விட ஆளுநர் நாயகமாக தான் வரணும். மகா தேசாதிபதி கவர்னர் ஜெனரலாக கடமையாற்றிய 2 இளைஞர்கள் எழுதுங்க. ஒன்று வந்து சர் ஒலிவர் குணதிலக. சர் ஒலிவர் குணதிலக. ஒலிவர் குணதிலக. இவங்க வந்து ஆளுநர் நாயகம், கவர்னர் ஜெனரல் அல்லது மகா தேசாதிபதி. அடுத்தால் உங்களுக்கு கேள்விப்பட்ட பெயரா இருக்கும் வில்லியம் கோபல்லாவ. வில்லியம் கோபல்லாவ. அவ பிறகு என்ன நடக்கு என்று சொன்னால் 47 இருந்த அந்த மகா தேசாதிபதி ஆளுநர் நாயகம் என்ற பதவி 1972ஆம் ஆண்டு இலங்கையினுடைய சொந்த அரசியலமைப்பு வருகிற சந்தர்ப்பத்தில் நீக்கப்படுகிறது. அப்ப இலங்கையினுடைய சொந்த அரசியலமைப்பு வார நேரம் அந்த பதவி வந்து நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டு அதற்கு பதிலாகத்தான் ஜனாதிபதி 72ல பெயரளவிலான ஜனாதிபதி, இப்ப இருக்கிற எக்ஸிகூட்டிவ் அல்ல, பெயரளவிலான ஜனாதிபதி அறிமுகம் செய்யப்படுது. அப்ப பெயரளவிலான ஜனாதிபதியாக முதலாவது வந்தால் யாரு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜே.ஆர். ஜெயவர்தன. ரைட், ஓகே. ஜே.ஆர். ஜெயவர்தன். அது எப்படி வரும் என்றால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. 78வது அரசியலமைப்பில இலங்கையில நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முதலாக அறிமுகம் செய்தது 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு. அதுல முதலாவது எக்ஸிகூட்டிவ் பவர், அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர் தான் ஜே.ஆர். ஜெயவர்தன. ஆனால் 72ஆம் ஆண்டுல பெயரளவிலான ஒரு ஜனாதிபதி, ஜஸ்ட் இப்ப இருக்கிற பிரதமர் மாதிரி, அல்லது இந்தியாவில் இருக்கிற ஜனாதிபதி, இந்தியாவில் கொஞ்சம் சில அதிகாரங்கள் இருக்குது. பெயரளவிலான ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவ. பெயரளவிலான ஜனாதிபதி வந்து வில்லியம் கோபல்லாவ. ரைட். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இலங்கையினுடைய இறுதி ஆளுநர் நாயகம் யாரு? நான் சொல்லிட்டேன், விட சொல்லியிருக்கேன். மன்மோகன் சிங் தான். விளங்கிலம்மா? மன்மோகன் சிங். இலங்கை. அது இந்தியா. இலங்கை. இலங்கை. ஓ, இலங்கையில. இப்ப நான் சொன்னேன் வில்லியம் கோபல்லாவா, அவர்தான். வில்லியம் கோபல்லாவா தான் இலங்கையினுடைய இந்தியாவின் இறுதி பிரித்தானிய ஆளுநரா மன்மோகன் சிங்? இல்லம்மா, மன்மோகன் சிங் இந்தியாவினுடைய பிரதமர். அவர் இப்போ உயிரிழந்துட்டார். இந்தியாவினுடைய பிரதமராக அண்மையில் இருந்தவர் தான் இந்த மன்மோகன் சிங். அவர் இப்ப அண்மையில 93 வயதுல உயிரிழந்த இந்தியாவினுடைய ஒரு பிரதமர் மன்மோகன் சிங். ரைட், ஓகேம்மா. இப்ப எழுதி கொள்ளுங்க நீங்க. இலங்கையினுடைய பெயரளவிலான ஜனாதிபதி, முதலாவது ஜனாதிபதி வந்து வில்லியம் கோபல்லாவ. அவர் ஒரு ஆள் தான் இருந்தவர். வில்லியம் கோபல்லாவ. அவர்தான் இறுதி ஆளுநர் நாயகம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் 72ஆம் ஆண்டுல
ஆளுநர் நாயகமாக அந்த பதவி கேன்சல் பண்ணப்பட்டு ஆளுநர் நாயகமாக இருந்தவர் தான் பேரளவிலான ஜனாதிபதியாக வரார். அப்ப இறுதி ஆளுநர் நாயகம் வில்லியம் கோபல்லா. இது இந்த முறை போன முறை A-level பேப்பர் கேள்வி. ஸோ அப்போ இதை நீங்க என்ன வேணுமெண்டா ஒரு நோட் எடுக்கணும். இறுதி ஆளுநர் வந்து திருப்பி ஒரு சொல்றேன், குழம்பிடாதீங்கோ. இறுதி ஆளுநர் வந்து யாரு? மங்மேசன் மூர். இறுதி ஆளுநர் நாயகம் வந்து வில்லியம் கோபல்லாவ. முதலாவது ஆளுநர் வந்து பட்ரிக் நோர்த். முதலாவது ஆளுநர் நாயகம் வந்து மங்மேசன் மூர். இது ரெண்டு தான். அதை கிளியர் பண்ணீங்கன்னா சரி. மற்றதெல்லாம் முக்கியமான கன்செப்டுகள் அறிமுகம் செய்யப்படும் போது, வீதி கட்டமைப்பு வரும்போது யார் ஆளுநராக இருந்தாங்க, அல்லது போயிரத பாதை டெவலப் பண்ணும் போது, இல்லாட்டி கொழும்பு மியூசியம் திறக்கிற பொழுது, இப்படி ஒவ்வொரு முக்கியமான துறைகளை போட்டுட்டு யார் யார் ஆளுநராக இருந்தான்னு சொல்லி போட்டி பரீட்சையில வினாக்கள் வந்திருக்குது. ரைட். அடுத்தது SLQF எனப்படுவது என்ன? இதுவும் என்பிக்கு மாதிரி தான். இதுவும் ரைட் விட போட்டிருக்கிறேன், வில்லியம் கோபல்லா. ரைட். இதுவும் வந்து SLQF என்று சொல்றதும் என்பிக்கு மாதிரி தான். எழுதுங்க. ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். ஃப்ரேம்வொர்க் அதில் ஷோர்ட்டாகத்தான் SLQF என்று சொல்றது. இதுல மொத்தமாக 12 ஸ்டேஜ் இருக்குதா? இதுல மொத்தமாக 12 ஸ்டேஜ் இருக்குது. 12 கட்டங்கள். என்பிக்யூல 7 இருக்கிற மாதிரி இதுல 15 இருக்குது. இதுல 15 இருக்குது. சாரி, 15 பிள்ளைகள் 12. என்பிக்யூல 7 இருக்கிற மாதிரி SLQF இருக்கிறது 12. 15 12. அதுல ஆக 12 டொப்பில் இருக்கிறது வந்து PhD. நாங்க சொல்லுவோம் PhD ஹோல்டர் ரெண்டு, பிலோசபின் டாக்டரேட் சொல்றது. PhD தான் ஆக டொப்பில் இருக்குது. PhD வேணுமெண்டா ஷோர்ட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது வந்து O லெவலை குறிக்குது. முதலாவது சும்மா விடுங்க. முதலாவது OL, ரெண்டாவது A லெவல், மூணாவது டிப்ளோமா, நாலாவது ஹையர் டிப்ளோமா, அஞ்சாவது டிகிரி. இங்க 5வது டிகிரி, என்பிக்கு 7வது டிகிரியா? 5வது டிகிரி. 6வது டிகிரி தான் அதோட கூட ஆனர்ஸ். என்ன நீங்க கிளாஸ் என்று சொல்லுவாங்க, ஆனர்ஸ். அப்படி இருந்தா அது 6வது. 7வது வந்து போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், பட்ட பின்படிப்பு சான்றிதழ் என்று சொல்றது, போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். சார் 8வது 6வது கொஞ்சம் 6வது டிகிரி தான் கிளாஸ் ஆனர்ஸ். பிஇடி ஆனர்ஸ் என்று சொல்லுவாங்க, அது 6வது. இப்போ நீங்க பிஇடி ஆனர்ஸ் என்று சொன்னா நீங்க 6வதுக்குள்ள வருவீங்க. 6வது. 7வது போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். 8வது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா. 8வது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா. 9வது மாஸ்டர் டிகிரி. முதுமானி என்று சொல்றது மாஸ்டர் டிகிரி. 10வது மாஸ்டர் டிகிரி தான் வித் ரிசர்ச், ஆய்வு கட்டுரை செய்யணும். 10வது மாஸ்டர் டிகிரி தான் வித் ரிசர்ச். 11 மாஸ்டர் ஆஃப் பிலோசபி. 12 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், PhD. இது ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். அது என்பிக்யூ. ஸோ ரெண்டையும் 11வது என்ன குழம்பு சார்? விளங்கிலம்மா. 11வது 11 மாஸ்டர் ஆஃப் பிலோசபி, எம்பில் என்று சொல்லுவாங்க. எம்பில், மாஸ்டர் ஆஃப் பிலோசபி. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1980ஆம் ஆண்டு. 1980ஆம் ஆண்டு தான் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ இலங்கை திறந்த பல்கலை 1980 இதை மட்டும் படிச்சு காணாது. இப்போ இதில் போயிட்டு நாங்கள் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போய் முதலாவது விசியாக இருந்தாலும் யாரு இது இந்த சட்டத்துக்குள்ள உருவாக்க அது நாங்களும் பார்க்கல. பட் சில வேளை தவற விடப்பட்டா நீங்கள் தேடணுமன்றதுக்காக தான் நான் முதல் கிளாஸ்களை சொல்றது. இப்போ இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க, யாரு முதலாவது விசியா இருக்கிறாங்க, இப்போ யாரு விசியா இருக்கிறாங்க, இந்த பிஇடி என்ட்ரன்ஸ் அந்த கிளாஸ் வந்து இந்த பிஇடி எப்போ பிரைமரி வழக்கமாக இந்த பிஇடி பிரைமரி என்றது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்பதாகத்தான் ஸ்டார்ட் பண்ணினது. முதல் பிஇடி என்று தனியத்தான் கொடுத்து வந்தவங்க. அப்போ அது எப்போ தொடங்கினதுன்றெல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுகளெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பந்துராவின் அவதான கற்றல் கோட்பாட்டின் முக்கிய பிரதான படிகள் எழுதிக் கொள்ளுங்கோ. இது ஒரு கன்செப்ட் தான். இது வந்து நீங்க டிகிரியல் ஃபாலோ பண்ணக்குள்ள டீப்பா படிச்சு கொள்ளலாம். இது மாஸ்டர் டிகிரி என்ற வழியா அவங்க அந்த பேப்பரை போட்டுக்க கேள்வி போட்டுக்கிறாங்க, எழுதி கொள்ளுங்க. கவனம் செலுத்துதல், முதலாவது கவனம் செலுத்துதல், அட்டென்ஷன் என்று சொல்றது. அட்டென்ஷன், கவனம் செலுத்தல சொல்றது என்ன? அட்டென்ஷன். நம்ம சொல்லுவோம் அட்டென்ஷன் ப்ளீஸ் அண்ட் அட்டென்ஷன், கவனம் செலுத்துறது. இரண்டாவது நிலை நிறுத்துதல், நிலை நிறுத்துதல். அதை சொல்றது ரிட்டென்ஷன். ரிட்டென்ஷன் என்று சொல்றதா? அது வந்து ரிட்டென்ஷன், ரிட்டென்ஷன் நிலைநிறுத்துதல். மூணாவது மீள் உருவாக்கம், ரீப்ரொடக்ஷன், மீள் உருவாக்கம், ரீப்ரொடக்ஷன், மீள் உருவாக்கம், ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன். அடுத்தது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்று சொல்றது என்ன? ஊக்கப்படுத்துறது. மோட்டிவேஷன். அடுத்தது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்று சொல்லப்படுறது ஊக்கப்படுத்துதல், ஊக்கப்படுத்துதல், மோட்டிவேஷன். ரைட், அடுத்தது பார்ப்போம். மாகாண பாடசாலைகளினுடைய நிர்வாகம் எந்த அமைச்சின் நிர்வாகத்துக்கு உட்பட்டது? இப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாடசாலையில படிக்கிற காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மாகாண சபைக்குரிய பாடசாலைகள் இருக்கிறது, மாகாண பாடசாலைகள் என்று சொல்லுவாங்க. அடுத்தது தேசிய பாடசாலை என்ற ஒரு கன்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம். தேசிய பாடசாலை என்று சொல்றது நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கும். அப்ப இந்த பாடசாலைக்குரிய வளங்களாக இருக்கலாம், ஆசிரியர் நியமனங்களாக இருக்கலாம். இப்ப ஆசிரியர் போட்டி பரீட்சையில பாத்தீங்கன்னா தேசிய பாடசாலை என்று விண்ணப்பங்கள் கூறப்படுகிற பொழுது அது மத்திய இருக்கிற கல்வி அமைச்சு அந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவோட தொடர்படும். மாகாண சபைகளுக்கு கீழே வார பாடசாலைகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் கூறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது வந்து மாகாண கல்வி அமைச்சோட அல்லது மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அவங்களோட தொடர்பட்டதாக காணப்படும். ஸோ இலங்கையில் ரெண்டு விதமாக, ஒன்று வந்து தேசிய பாடசாலை, அது நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வருது. அடுத்தது மாகாண பாடசாலைகள், இதுல மாகாண கல்வி அமைச்சர், மாகாண கல்வி அமைச்சருடைய செயலாளர் எல்லாம் வருவாங்க. அங்க கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சருடைய செயலாளர் ரெண்டு பேரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ எழுதி கொள்ளுங்க. மாகாண பாடசாலைகளினுடைய நிர்வாகம் மாகாண கல்வி அமைச்சு, மாகாண கல்வி அமைச்சு. மாகாண கல்வி அமைச்சு. 9, 1972ஆம் ஆண்டினுடைய கல்வி சீர்திருத்தத்தினுடைய முக்கிய அம்சங்கள். இப்ப இலங்கையில இப்ப ரீசெண்டாக கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறதால புதிய கல்வி சீர்திருத்தத்தை பற்றி பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி நாங்க இப்ப போன கிழமைக்கு முதல் படிப்பிச்ச பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், இலங்கையில என்ன எந்த தரத்துக்கு இப்ப இது செய்ய போறாங்க, அமெண்ட்மெண்ட் செய்ய போறாங்க. கல்வி சீர்திருத்தம் என்ன கிரேட்டுக்கு வரப்போகுது? கிரேட் 1க்கு சார். கிரேட் 1க்கு 6க்கு கிரேட் இல்ல, ஒன்னுக்கு. ரிஜெக்ட் ஆயிட்டு. ரைட் ரைட், அதான் அப்டேட்.
இப்போ இதுக்கு முதல் நாங்கள் படிப்பிச்சு கொடுக்கக்குள்ள 1 கிரேட் 1க்கும் கிரேட் 6க்கு சொல்லி இப்போ 6க்குரியதை என்ன 2027 2027 கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு அமலுக்கு வந்திருக்கிறது கிரேட் 1க்கு மாத்திரம்தான். ஸோ அப்போ அதில் அப்டேட் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இப்படியான கல்வி சீர்திருத்தங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிற நேரங்களில் சில நேரங்கள் இதெல்லாம் விட்டு போட்டு இதுக்கு முதல் நடந்த கல்வி சீர்திருத்தங்கள் இப்போ 72 நடந்திருக்கு, 98 நடந்திருக்கு, பிறகு 2007 நடந்திருக்கு. அப்படி தொடர்ச்சியாக அந்த கல்வி சீர்திருத்தங்களை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணி கொண்டு வரணும். இது வந்து 72 பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கல்வி சீர்திருத்தம். அந்த டைம்ல கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து பதியுதீன் முகமது. பதியுதீன் முகம்மது எழுதிக் கொள்ளுங்க. அது அம்சம் வந்து முக்கியமாக வந்து எழுதுங்க. தொழில் வழிகாட்டி கோட்பாடு அறிமுகம். தொழில் வழிகாட்டி கோட்பாடு அறிமுகம். அந்த தொழில் சார்ந்த விதமாக அந்த பாடங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனைகள் இந்த 72ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்திலே ஒரு முக்கியமாக வைக்கப்பட்டது. ஒன்றிணைந்த பாடங்கள் என்று சொல்லிட்டு சில பாடங்கள் அறிமுகம் செய்தாங்க. ஒன்றிணைந்த பாடங்கள் இப்ப ஜிசி ஓ லெவல், ஜிசி ஏ லெவல் மாதிரி அந்த காலத்துல என்சிஜி என்றெல்லாம் பரீட்சை அறிமுகம் செய்யப்பட்டது. என்சிஜிஇ, என்சிஜிஇ. ஸோ இந்த 72ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் இலங்கையில ஒரு முக்கியமான ஒரு கல்வி சீர்திருத்தமாக பார்க்கப்பட்டது. 10வது ஆசிரியர் ஒழுக்க கோவை தொகுதி வந்து ஆசிரியர் ஒழுக்க கோவை சரி, தொகுதி வந்து உங்களோட கொஞ்சம் சொல்லுங்களே. 9வதுயா. 72ஆம் ஆண்டினுடைய கல்வி சீர்திருத்தத்தினுடைய முக்கிய அம்சங்களை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். எழுதிக் கொள்ளுங்க. தொழில் வழிகாட்டி கோட்பாடு அறிமுகம் செய்யப்பட்டது. தொழில் வழிகாட்டி கோட்பாடு. ஒன்றிணைந்த கல்வி திட்டம். ஒன்றிணைந்த கல்வி திட்டம். அடுத்தது இப்ப இந்த என்சிஜிஇ அப்படின்னு சொல்லிட்டு பொது கல்விக்கான தேசிய சான்றிதழ் பத்திர பரீட்சை. இப்ப நாங்க கல்வி பொதுத்தராதர, உயர்தரம், கல்வி பொதுத்தராதர, சாதாரண தரம் என்ற மாதிரி அந்த காலத்துல பொது கல்விக்கான தேசிய சான்றிதழ் பத்திர பரீட்சை என்சிஜிஇ அது அறிமுகம் செய்யப்பட்டது. 10வது ஆசிரியர் ஒழுக்க கோவை தொகுதி வந்து தொகுதி 2. தொகுதி 2. தொகுதி 2. 11 மகாத்மா காந்தியினுடைய 3H என்பதால் கருதப்படுவது யாது? இப்ப கல்வி தொடர்பாக நிறைய கல்வியலாளர்கள் அவங்களினுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் முன்வச்சிருக்கிறாங்க. அதுகளை பரீட்சையில கேட்பாங்க. இப்ப பிளேட்டோ வந்து கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அல்லது ஜீன் ஜாக் ரூசோ வந்து என்ன சொல்லியிருக்கிறார், மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்கிறார், வேறு வேறு கல்வி சிந்தனையாளர்கள் அவங்கள் வந்து என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்கிறார். அப்படி இல்லாட்டி ஒரு கருத்தை போட்டுட்டு இந்த கருத்தை சொன்ன சிந்தனையாளர் யாரு? ஸோ அப்படியான வினாக்கள் வந்திருக்குது. அப்ப நாங்க பிளேட்டோ தொடர்பாக பார்க்கணும். அவர் எழுதிய புத்தகமாக இருக்கலாம், அவரினுடைய கன்செப்டா இருக்கலாம். இதுல வந்து இயற்கைவாதம், பொருண்மைவாதம், பயன்பாட்டுவாதம் அப்படி எல்லாம் நிறைய கன்செப்டுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்க பார்த்து கொள்ளலாம். இது வந்து மகாத்மா காந்தி, இந்தியாவினுடைய தேசபிதான்னு சொல்லப்படுறவர் என்ன மகாத்மா காந்தி. அவர் வந்து ஒரு 3H என்ற அடிப்படையில் ஒரு கன்செப்டை சொன்னார். 3H என்று சொன்னால் என்னென்றால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 3H என்னென்னே? ஓம் சார். ரைட், சொல்லுங்க பாப்போம். ஹெட், கார்ட், ஹேண்ட். ரைட், அதான். அதாவது 3 கன்செப்ட் இருக்குது. 3H என்று சொல்றது ஹெட், ஹார்ட், ஹேண்ட். எங்களுடைய அந்த சிந்தனைகள் வந்து எப்பயுமே நாங்கள் என்ன சொல்றது, கைகளால் ஒரு வேலையை நாங்கள் செய்யணும் என்று சொன்னால் எங்களோட மூளையும் யோசிக்கணும், எங்களுடைய இதயமும் அதுக்கேற்ற மாதிரி செயற்படணும். அப்போதான் அது ஒரு முழுமையான ஒரு விஷயமாக வரும். இப்போ நீங்கள் இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ண போறீங்க என்று சொன்னால் வெறுமனே யோசிச்சு கொண்டு இருந்தால் மட்டும் பாஸ் பண்ண முடியாது. உடல் உழைப்பை பயன்படுத்தி நீங்கள் அதில் படிக்கணும், அதை சிந்தனையை கொண்டு வரணும். ஸோ மனசு வச்சு படிக்கணும் சொல்லுவாங்க என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் தான் 3H என்று சொல்லிட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணினவர். ஹெட், ஹார்ட், ஹேண்ட். அதாவது தலை, இதயம், கை. இது மகாத்மா காந்தி.
மகாத்மா காந்தி நிறைய சொல்லியிருக்கிறார். அதாவது என்னென்றால் இப்ப ஒரு கல்வி திட்டம் பெறுகிற பொழுது அது ஒரு சுய கைத்தொழிலை மேம்படுத்துற மாதிரி கூட வரணும். நெசவு கைத்தொழிலை மையப்படுத்தி சில கன்செப்டுகளை சொன்னவர். நெசவு கைத்தொழில், வருதா பாடசாலை என்று சொல்லி ஒரு முறைமை இன்ட்ரோடியூஸ் பண்ணினவர். வருதா பாடசாலை என்றுட்டு ஸோ அப்படி நிறைய விடயங்களை சொன்ன கீழத்திய அறிஞர் யாருன்னு கேட்பாங்க. சில கேள்விகள் அப்படி வந்திருக்குது. ஸோ அது வந்து மகாத்மா காந்தி. தேவை கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் வந்து அப்ரஹாம் மாஸ்லோ. ஆப்ரஹாம் மாஸ்லோ தேவை கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் அப்ரஹாம் மாஸ்லோ. அதாவது தேவை கோட்பாடு என்ன, நீங்க பாடசாலை காலத்துல படிக்கிற ஒரு முக்கோண மாதிரி வரும். ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை முடியும், இன்னொரு தேவை அப்படியே வந்து கொண்டிருக்கும். கடைசி அவருக்கு தேவை கௌரவ தேவை. அந்த கௌரவ தேவை தான் மிக முக்கியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய படிச்சு நிறைய டாப் லெவல்ல இருப்பாங்க. பெரிய 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 போஸ்ட்ல அரசு துறையில் இருந்திருப்பாங்க. ஆனா பிறகு ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஒரு கௌரவ தேவை வந்து தேவைப்படும். அப்ப அதுக்காக என்ன செய்வாங்க என்றால் மிக முக்கியமாக என்ன இப்ப நாங்க பார்ப்போம், நிறைய அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கு வருவாங்களா. அப்ப அது அந்த ஒரு கௌரவ தேவை அவங்களோட ரீசெண்டாக அவங்களோட கௌரவத்தை பண்றதுக்காக அதுக்குள்ள வருவாங்க. ஸோ அது கடைசியா வரும் அந்த மாஸ்லோட தேவை கோட்பாடுல சுய கௌரவ தேவை என்று வரும். அது எப்ப வரும்னா மற்ற மற்ற தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சதுக்கு பிறகுதான் வரும். அப்படி ஒரு கன்செப்டை சொன்னவர் தான் அப்ரஹாம் மாஸ்லோ. இது நான் நினைக்கிறேன் ஏ லெவல்ல பிசினஸ் ஸ்டடீஸ் பாடத்துல வர்ற ஒரு கன்செப்டா இருக்கணும். மாஸ்லோ 13 புலமை பரிசில் என்று சொல்றது கிரேட் 5க்குரியதா, தரம் 5க்குரியது. புலமை பரிசில் பரீட்சையினுடைய நோக்கம் என்ன? எழுதுங்க, எழுதிக் கொள்ளுங்க. உதவி கொடுப்பனவுகளை வழங்குதல், உதவி கொடுப்பனவுகளை வழங்குதல், உதவி கொடுப்பனவுகளை வழங்குதல், உதவி கொடுப்பனவுகளை வழங்குதல். அடுத்தது திறமையான மாணவர்களுக்கு சிறந்த பாடசாலைகளை வழங்குதல். திறமையான மாணவர்களுக்கு சிறந்த பாடசாலைகளை வழங்குதல். அதான் ஒவ்வொரு பாடசாலைக்கும் சில கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. திறமையான மாணவர்களுக்கு சிறந்த பாடசாலைகளை வழங்குதல். அப்ப நாங்க இந்த கேள்வியில பாக்குறோம் என்ன, புலமை பரிசில் பரீட்சையில நோக்கம். ஆனா சில நேரங்கள் இதுதான் ரிப்பீட் ஆகும்னு சொல்லல. இது வந்து எம்இடிஎன்ஸுக்கு வந்தது. அப்ப இதை மையப்படுத்தி கொண்டு இப்ப உதாரணமாக கடைசியா வந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில புள்ளி விவரத்தை கேட்கலாம். அதுல 8 புள்ளிக்கு மேல் எடுத்தால் யாரு, 75 மார்க்ஸுக்கு மேல் எடுத்தார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் எழுதினாங்க, பாஸ் என்ன பெர்சன்டேஜ், அப்படி அந்த புள்ளி விவரத்தை தொடர்புபடுத்தலாம். அல்லது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தொடர்பாக வேறு விடயங்களை கேட்கலாம். ஸோ அது வந்து என்ன, அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். 14 கந்தேச எனும் கல்வி முறைமையை அறிமுகம் செய்தவர் வந்து CWW கண்ணங்கர. CWW கண்ணங்கர. CWW கண்ணங்கர. CWW கண்ணங்கர அவர்தான் இந்த கந்தேச என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலை, கந்தேச எனும் கல்வி முறைமையை அறிமுகம் செய்த ஒருவராக இருக்கிறார். கந்தேச கல்வி முறைமை என்றால் இது பாடசாலை சில விட ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து நடக்கும். அதாவது ஒரு ஏரியாவை மையப்படுத்தி, இப்போ ஒரு ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு கைத்தொழில் இருக்குன்னு சொன்னால் அதை மையப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச விடயங்களை, செங்கல் உற்பத்தி என்றால் அது தொடர்பான கைத்தொழில், அது பற்றிய ஸ்டடீஸை கொண்டு போகிறது. அதுதான் அந்த கந்தேஸ் என்று சொல்லி கிராமிய கல்வி முறைமை தான். பிறகு அது இல்லாமல் போயிட்டது கிராமிய கல்வி முறைமை. ஸோ அது வந்து CWW கண்ணங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணினது. பாடசாலை கொள்முதல் குழுவினுடைய தலைவராக பதவி வகிக்கின்றவர் பாடசாலையினுடைய அதிபர். பாடசாலையினுடைய அதிபர். இப்ப பாடசாலையில பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய குழுக்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் கூடுதலாக அதிபர் தான் தலைமைத்துவம் வைப்பார். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் இருக்கும், அபிவிருத்தி நிறைவேற்று குழு என்று இருக்கும், பழைய மாணவர் சங்கம் இருக்கும். எல்லாத்துக்குமே பாடசாலையினுடைய அதிபர் தான் பொறுப்பாக இருப்பார். கொள்முதல் குழு என்று சொல்வது என்ன, அந்த ப்ரொக்யூமெண்ட் பொருட்களை வாங்குற அப்படியான விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது. 16வது
13 வருட கால தொடர்ச்சியான கல்வியினுடைய நோக்கம் யாது? இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட என்ன கிரேட் 1 இருந்து A லெவல் வரைக்கும் 13 வருட காலம் படிச்சு கொண்டு இருக்கிறோம். 13 வருட கால தொடர்ச்சியான கல்வியினுடைய நோக்கம் என்ன? எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க, நோக்கத்தில் எழுதுங்க. அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தடையற்ற தடையற்ற இடைவிடாத அனைத்து மாணவர்களுக்கும் தடையற்ற இடைவிடாத பாடசாலை கல்வியை உறுதிப்படுத்துதல். அனைத்து மாணவர்களுக்கும் தடையற்ற இடைவிடாத பாடசாலை கல்வியை உறுதிப்படுத்துதல். உறுதிப்படுத்துதல். இப்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தொழில்துறை என்ற ஒரு பாடப்பிரிவு A லெவலுக்கு கொண்டு வந்து அதுல வந்து இப்ப நாங்க O லெவல்ல மேத்ஸ் இல்லாட்டி எங்களோட கைத்தொழில் சார்ந்த அல்லது அதுல NVQ4 கொடுப்பாங்க, அதுல முடிக்கிறாங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தொழில்துறை என்ற ஒரு பிரிவு வந்தது. அதுக்கும் ஒரு காரணம் இந்த 13 வருட கால அந்த கல்வியை உறுதிப்படுத்துறதுக்கு. ஏன்னா இலங்கையில கட்டாய கல்வி என்று சொல்லப்படுகிற ஒரு சட்டம் இருக்கிறது. கண்டிப்பாக மாணவர்களை நாங்க பாடசாலைக்கு அனுப்பணும். 5 தொடக்கம் 16 அந்த கேள்வி வரும்போது நாங்க பார்த்துக் கொள்ளலாம். பேராதனை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1942ஆம் ஆண்டு. 1942ஆம் ஆண்டு. இப்ப இலங்கையினுடைய பல்கலைக்கழகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் இது கல்வி சார்ந்த ஒரு போட்டி பரீட்சையாக இருப்பதன் காரணமாக இலங்கையினுடைய பல்கலைக்கழகம். அப்ப இலங்கையினுடைய பல்கலைக்கழகம் என்ற நேரம் மிக முக்கியமாக பல்கலைக்கழகம் தொடர்பான சட்டம் 1978 வந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டம், அல்லது பல்கலைக்கழகங்கள் வந்து யார் நிர்வகிக்கிறா பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அமைச்சு என்று பார்த்தீங்க என்றால் உயர்கல்வி அமைச்சு. இலங்கையில மொத்தமாக எத்தனை பல்கலைக்கழகம்? 17 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதுல இறுதியாக வந்தது வவுனியா பல்கலைக்கழகம். என்ன சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை பற்றி பார்க்க கூட பார்க்கணும். சில போல அதுகளை பற்றி ஒரு சிறப்பம்சங்களை கேட்கலாம். உதாரணமாக சில போல இறுதியாக மெடிக்கல் ஃபேக்கல்டி எங்க கொடுத்து இப்ப ரீசெண்டாக இறுதியாக முதல் UABLS, அதுக்கு பிறகு இப்ப ரீசெண்டாக மொரட்டுவை நினைக்கிறேன். மொரட்டுவ சட்டம் பல்கலைக்கழகம். மொரட்டுவைக்கு இது கொடுது மருத்துவ மெடிசின். அப்ப அப்படி அந்த இப்ப சொல்லுங்கம்மா. சட்டம் எதுக்கு சார் கொடுத்தவங்க? சட்டம் 3 யூனிவர்சிட்டிலாம் இப்போதைக்கு இருக்குது: கொலம்பு, பேராதனை, யாழ்ப்பாணம். ஓகே. அப்ப அந்த மாதிரியான புதிய விஷயங்களை பார்க்கணும். இப்போ இதில் அப்டேட் இருக்க மாட்டா நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். நான் தற்போதைக்கு 3 தான்: பேராதனையாவும் கலாம்பும். முதல் கலாம்பில் மட்டும் தான் இருந்தது ஜெஃப்னாவும். ஸோ அப்போ ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி பார்க்கக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று முன்தினம் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த உலக பல்கலைக்கழக தரவரிசையில் அமெரிக்காவினுடைய முன்னணி பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பின்னோக்கி வந்திருக்கு. சீனாவோட பல்கலைக்கழகம் தான் கூடுதலாக முன்னுக்கு இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு அப்டேட் என்ன சில விழா அந்த விஷயத்தை கூட போட்டுக்கொள்ளலாம். ஸோ பல்கலைக்கழகம் அப்படி அப்படி விடயங்களை தேடி பாருங்க. முதல் பௌத்த பிரிவினாக்களாக இருந்து பல்கலைக்கழகமாக மாறினது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கல்வி பல்கலைக்கழகம். வித்யா அலங்கார, வித்யோதய என்றெல்லாம் இருந்தது. வித்யா அலங்கார பிரிவினா தான் பிற்காலத்தில் கல்வி பல்கலைக்கழகமாக மாறியது. வித்யோதய் என்று சொல்லப்படுறதான் பிற்காலத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமாக மாறியது. ஸோ அந்த ஹிஸ்டரி. அதில் முதலாவது வைஸ் சான்சலர் யாரு? முதலாவது வைஸ் சான்சலராக கடமையாற்றிய இலங்கையர் யாரு? ஸோ இப்படி அந்த பல்கலைக்கழகம் தொடர்பான விஷயங்களையும் தேடணும். ஸோ இப்போ இதில் நாங்கள் ஒன்றைத்தான் பார்ப்போம். மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இலங்கையில் இப்போ கூடுதலான காலத்துக்குரிய பல்கலைக்கழகம் என்றால் கொழும்பு பல்கலைக்கழகம் தான் சொல்லணும். கொழும்பு பல்கலைக்கழகம். சார் வித்யோதயா எதுன்னு சொன்னீங்க? வித்யோதயா வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம். ஓகே சார், தேங்க்யூ. ஜெயபுரம் என்று சொல்லுவோம். இப்போ 2026ஆம் ஆண்டுல எந்த தரத்துக்கு அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன கிரேட் 1 தரம் உண்டு. தரம் உண்டு.
குளியாப்பிட்டியவில் அமையப்பெற்றுள்ள தொழில்நுட்ப பாடத்துக்கான விசேட கல்வியற் கல்லூரிக்கு நிதி உதவி வழங்கிய நாடு வந்து கொரியா. கொரியா. கொரியான்னு சொல்றேன், அது தென் கொரியா தான். கொரியா. அந்த ப்ராஜெக்டை வந்து கொய்கான்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க ஜப்பானினுடைய நிறுவனம் ஒன்று இருக்குது இலங்கையில, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் செய்யறவங்க ஜெய்கான்னு சொல்லி, அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து கொரியாவினுடைய நிறுவனம், அதை வந்து கொய்கான்னு சொல்றாங்க. கொய்கா. கொய்கா இலங்கையில 19வது தேசிய கல்வியல் கல்லூரியாக உருவாக்கப்பட்டது. 19வது இலங்கையில 19வது தேசிய கல்வியல் கல்லூரியாக உருவாக்கப்பட்டதுதான். இந்த இதுல கூடுதலாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். குளியாப்பிட்டி என்று சொல்றது குருநாகல் மாவட்டத்தில் இருக்கிறது. குருநாகல் மாவட்டம். அப்ப நாங்க இங்க புதுசா ஒரு கன்செப்டுக்கு வரோம், இந்த தேசிய கல்வியல் கல்லூரிகள். அப்ப நீங்க அதுகளை பார்க்கணும். தேசிய கல்வியல் கல்லூரிகள் என்று சொன்னால் என்ன, யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க? ரணில் விக்ரமசிங்கோட கல்வி அமைச்சராக இருக்கிற டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது. முதலாவது எங்கு உருவாக்கப்பட்டது? குறிப்பிட்ட ஒரு பாடம் இருக்கு. வணிக கல்வி ஆங்கிலத்துக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறா? விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு என்று ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? சோ அப்படி அதை வச்சுக்கொண்டு தேடி பார்க்கணும். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை அறிமுகம் செய்தவர் CWW கண்ணங்கர. CWW கண்ணங்கர. CWW கண்ணங்கர. இப்ப 21வது பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஒரு ஒரு கல்வி சீர்திருத்தம் அதுல சொல்லப்பட்டது. 2003ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தின் தேர்ச்சிகள். கல்வி சீர்திருத்தத்தினுடைய தேர்ச்சிகள் எழுதிக் கொள்ளுங்க. தொடர்பாடல் தேர்ச்சி. தொடர்பாடல் தேர்ச்சி. தொடர்பாடல் தேர்ச்சி. சூழல் தொடர்பான தேர்ச்சி. தொடர்பாடல் தேர்ச்சி. சூழல் தொடர்பான தேர்ச்சி. சூழல் தொடர்பான தேர்ச்சி. நன்னெறி. நன்னெறி மற்றும் சமயம் தொடர்பான தேர்ச்சி. நன்னெறி மற்றும் சமயம் தொடர்பான தேர்ச்சி. நன்னெறி சமயம் தொடர்பான தேர்ச்சி. அடுத்தது விளையாட்டு மற்றும் ஓய்வு நேர பயன்பாடு தொடர்பான தேர்ச்சி. விளையாட்டு. விளையாட்டு மற்றும் ஓய்வு நேர பயன்பாடு தொடர்பான தேர்ச்சி. விளையாட்டு மற்றும் ஓய்வு நேர பயன்பாடு தொடர்பான தேர்ச்சி. கற்றல் தொடர்பான தேர்ச்சி. கற்றல் தொடர்பான தேர்ச்சி. மகாபுல புலமை பரிசில் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அரசியல்வாதி யாரு? லலித் அத்துலத் முதலி. சரி, ஆன்சர் லலித் அத்துலத் முதலி. லலித் அத்துலத் முதலி. இப்ப லலித் அத்துலத் முதலி என்று சொல்லப்படுறவர் உயர்கல்வி அமைச்சராக இருக்கிற சந்தர்ப்பத்துல இலங்கையினுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இப்ப இன்றைக்கும் ஒரு பெருமதியான ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்தவர். அதன் பெயர் மகாபுல. இதற்காக 1981ஆம் ஆண்டு மகாபுல நிதியம் என்ற பெயர்ல ஒன்று உருவாக்குறார். மகாபுல நிதியம் 1981ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு மகாபுல நிதியம். மகாபுல நிதியம்
இது வந்து என்ன, இது ஆல்ரெடி நடந்த விஷயம். சில வேளை இதில் அப்டேட் இப்போ மகாபல கூட்டப்பட்டிருக்கல பிள்ளைகளுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்குரிய மகாபல கடைசியாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட்டப்பட்டிருக்குது. அப்ப நாங்க இதை பார்க்கணும். இப்ப கூட்டப்பட்டது என்று சொன்னால் ஒருவேளை அந்த அப்டேட்டை கேட்கலாம். எவ்வளவு இப்ப கொடுக்குறாங்க மகாபல? 10,000 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இப்ப வழங்கப்படுற மகாபல வந்து 10,000. 10,000. ஸோ அதில் அப்டேட்டை மாற்றிக்கொள்ளணும். ஒல்லாந்தர் காலத்தில் காணப்பட்ட கல்விக்கான ஆணைக்குழு எது? ஒல்லாந்தர் வந்து இலங்கையில் ஆட்சி செய்தவங்க. அப்ப அவங்களும் கல்வி தொடர்பில் கூடுதலான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஹொல்லாந்தரை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கு கரண்ட்லியாக இருக்கிற முக்கியமான ரெண்டு கன்செப்ட் வந்து ஒன்று வந்து கட்டாய கல்வி. இந்த கட்டாய கல்வி என்று சொல்லப்பட்ட கன்செப்டை ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஹொல்லாந்தர். அந்த டைமில் அவங்க மதத்தை பரப்புறதுக்காக அல்லது மத ரீதியான விடயங்களில் பிரச்சாரம் செய்யறதுக்காக கண்டிப்பாக அந்த பாடசாலைக்கு வரணும் என்ற ஒரு நிர்பந்தம் அந்த டைமில் காணப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஆசிரியர்களுக்குரிய பயிற்சிகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம், வான்மை விருத்தியை பற்றி பேசுகிறோம். அந்த டைமில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக நோமல் பாடசாலைகள் நோமல் பாடசாலைகள் நோமல் பாடசாலைகள் நோமல் பாடசாலைகள் அது நோமல் பாடசாலை என்ற ஒரு கன்செப்ட் அறிமுகம் செய்தார்கள் ஒல்லாந்தர். அது பரீட்சையில் வாரது நோமல் பாடசாலை என்ற எண்ணக்கருவை அறிமுகம் செய்த அந்நியர் அல்லது வெளிநாட்டவர் யார் என்றால் ஒல்லாந்தர். இப்ப இங்க கேட்கிறாங்க என்ன, ஒல்லாந்தர காலத்துல காணப்பட்ட கல்விக்கான ஆணைக்குழு இஸ்கொலாக்கல் கமிஷன். இஸ்கொலாக்கல் கமிஷன். கமிஷன்றது ஆணைக்குழு. இஸ்கொலாக்கல் கமிஷன். இஸ்கொலாக்கல் கமிஷன். இஸ்கொலாக்கல் கமிஷன். 21ஆம் நூற்றாண்டில் மாணவர்களுக்கு அவசியமான திறன்கள். ஏன்னா இப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பழைய விஷயங்கள் தேவையில்லை என்ற மாதிரி சொல்றாங்களே. என்ன, ஒரு மாணவர்களுக்கு இப்ப கல்வி சார்ந்த அறிவு மட்டும் போதாது. இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு மெடிசன் என்ற படி போறாங்க, பொறியியல் பீடத்துக்கு போறாங்க, டாப் லெவல்ல மார்க்ஸ் எடுத்து போறாங்க. ஆனா அங்க சின்ன ஒரு கஷ்டம் வந்தோடனே என்ன, உயிர் திறக்கிற நிலைமை போகுது. அப்ப அந்த அளவுக்கு அந்த கல்வி வந்து என்ன, வெறுமனே வந்து அந்த அந்த ஒரு 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 பிரச்சனையிலிருந்து மீண்டு வாரத்துக்குரிய சொல்யூஷன் எங்களுக்கு உருவாக்கலாம் இருக்குது. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அங்க இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எதிர்காலத்தில் இந்த நூற்றாண்டினுடைய மாணவர்கள் வந்து சில திறன்களை வளர்த்து கொள்ளணும். எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. பகுப்பாய்வு திறன், அதாவது நாங்க அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ் என்று சொல்றது. பகுப்பாய்வு திறன், அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ். பகுப்பாய்வு திறன், பகுப்பாய்வு திறன். தொடர்பாடல் திறன். சொல்லணும், என்ன எங்களுக்கு தெரிஞ்சது சொல்லணும், அவங்க சொல்றத கேட்கணும். தொடர்பாடல் திறன். பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல், கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லுவாங்க. பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல். இப்ப இதே கேள்வியை மாற்றி ஆசிரியர்கள் கண்டு வந்தாலும் நாங்க இதை மையப்படுத்தி எழுதி கொள்ளலாம். அடுத்தது கிரியேட்டிவிட்டி என்று சொல்றேன். என்ன, புத்தாக்கம் படைக்கக்கூடிய திறன், கிரியேட்டிவிட்டி. சிருஷ்டிப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, புத்தாக்கம்னு சொல்லலாம், இனோவேஷன். கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, அதான் நாங்க இனோவேஷன் என்று சொல்லலாம் அல்லது புத்தாக்கம் என்று சொல்றது. அடுத்தது கொலபரேஷன். கொலபரேஷன் எல்லாரோடையும் இணைந்து போகக்கூடிய ஒரு திறன். இப்போ சில இடங்களில் சொல்லுவாங்க என்ன, ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் குழப்புவார். ஸோ அப்போ இணைந்து போகிற தன்மை இருக்கணும். அது தொடர்பாடல். மற்றது தகவல் தொடர்பாடல் அறிவு, மிக முக்கியம். என்ன,
இன்றைக்கு ஒரு காலத்தில் நேரடியாக பிள்ளைகள் வகுப்புக்கு வந்து போர்டில் எழுதி படிப்பிச்ச காலம் போய் இப்போ ஒரு சூம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம். அப்போ இது செல்ஃபாக எல்லாருமே தங்களோட ஃபோனில் அவங்க கனெக்ட் பண்ணிக்கொண்டு அவங்களோட விரும்பின மாதிரி அவங்க இந்த வகுப்பில் நினைச்சு கொள்ளலாம். அப்போ அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு 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 தகவல் தொடர்பாடல் அறிவு இருக்கு. அந்த சூம் லிங்கை கிளிக் பண்ணுறது, அதனூடாக போகிறது, அதிலிருந்து ரெக்கார்டிங் எடுக்கிறது, அனுப்புறது என்ன. ஸோ அப்படி இந்த காலத்தில் ஒரு பேசிக் ஐடி ஸ்கில் இல்லைன்னு சொன்னால் என்ன, சில விஷயங்கள் சேலஞ்சாக மாறும். அடுத்தது ஊடகம் சார்ந்த அறிவு, மீடியா. ஊடகம் சார்ந்த அறிவு, தலைமைத்துவம், தலைமைத்துவம், நெகிழ்ச்சி போக்கு. நெகிழ்ச்சி போக்கு நெகிழ்ச்சி போக்குன்றது ஃப்ளெக்சிபிள். இப்போ என்ன, சில நேரங்களில் எங்களோட டிசிஷனை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும் என்ன. அதான் நெகிழ்ச்சி போக்குன்னு சொல்றது. மற்றது சமூகம் சார்ந்த திறன். சமூகம் சார்ந்த திறன். இப்போ சில நேரங்களில் சில ஆட்களை பார்த்தாங்கன்னா சமூகத்துக்குள்ள வர மாட்டாங்க. சமூகம் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது என்ன, சமூகம் சார்ந்தும் நாங்கள் போகணும். சமூகம் சார்ந்த திறன். ரைட். 25 பாருங்க. தக்சலாவன்று சொன்னால் என்ன? தக்சலாவன்றது தக்சலாவன் என்று சொன்னால் இந்த பாடசாலை மாணவர்களுடைய புத்தகம் இருக்குத்தான், இந்த கலை திட்டம். அதாவது இன்டர்நெட்ல அப்படி இருக்கும். அதுல போய் நாங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய வசதியில் இருக்கும். இப்ப ஓ லெவல் மாணவர்களுடைய வரலாறு புத்தகம் அது அதுல அந்த பிடிஎஃப் அப்படி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே இருக்கு. கல்வி அமைச்சால் வெளியிடப்படுகின்ற அத்தனை பாடப்பிறப்புகளுக்கும் உரிய நோட்ஸ் வந்து அங்கே இருக்காதான். தக்சலாவை எழுதி கொள்ளுங்க. தக்சலாவை. பாடசாலை மாணவர்களின் பாடசாலை மாணவர்களின் பாடசாலை மாணவர்களின் கல்விசார் புத்தகங்களை ஆன்லைன் முறையூடாக தரவிறக்கம் செய்வதற்கான ஒரு இணையம். அதுல போயிட்டு நாங்க இதான் விஷயம் என்னடா. இப்ப உங்களுக்கு இப்ப உதாரணமாக இப்ப கண்டி ராஜ்யம் தொடர்பான விஷயம் தேவை என்றால் அது ஒரு வரலாற்று புத்தகம் இருக்கணும். உதாரணமாக இப்ப 10ஆம் வகுப்பு வரலாற்று புத்தகத்தில் இருக்கின்றால் தக்சலாக்குள்ள போனீங்கன்னா கிரேட் 10 இருக்கும். கிரேட் 10 கிளிக் பண்ணீங்கன்னா பாடங்கள் வரும். அதுல போய் ஹிஸ்டரியை போனீங்கன்னா அது பேச்சு ஒன்றாகும். அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அப்ப பிள்ளைகளோட புத்தகத்தை போய் நீங்க பார்க்க தேவையில்லை, அதுல எடுத்துக்கொள்ளலாம். செக் பண்ணிப்பா, நிறைய நோட்ஸ் கிடைக்கும், நிறைய எடுக்கலாம். அது இல்லை. காப்போத்த உயர்தரத்தில் இறுதியாக சேர்க்கப்பட்ட பாடத்துறை, இறுதியாக சேர்க்கப்பட்ட 2017 தொழில்துறை. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த NVQ 4 ஓ லெவலில் மெட்ஸ் இல்லாட்டியும் நாங்கள் ஏ லெவலில் படிக்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய கோர்ஸ் அது ஃபாலோ பண்ணுவாங்க. டெக்னிக்கல் பார்ட்டோட தொடர்பானது. தொழில்துறை 2017ஆம் ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணினது. 2017ஆம் ஆண்டு. விளங்கல மீடியா பாடம் விளங்கலம்மா. மீடியா பாடம் எத்தனையாம் ஆண்டு அறிமுகப்படுத்து? மீடியா பாடம் அது உங்களுக்கு கொமனா உங்களோட அந்த ஆர்ட் ஸ்ட்ரீமுக்குள்ள அது வரும். இவங்கட தொழில்துறை என்று சொல்றது அது மீடியா இல்ல. அது இப்ப அவங்க இப்ப என்ன சொல்றது, சில கேக் மேக்கிங்கா இருக்கலாம், அல்லது வேற இப்ப உங்களோட லெவலில் இருந்திருக்குமே, சில ஸ்கூல் இருந்திருக்கும். சில ஸ்கூல்ல நான் நினைக்கிறேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் அதுக்குரிய டீச்சர்ஸ் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க தொழில்துறை என்று. அவங்களுக்கு இப்ப நார்மலா ஏ லெவல் படிக்கணும்னா மெட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ சிலாக்கள் என்ன செய்யறேன்டா, அடுத்த முறை எடுத்தாரண்டு மெட்ஸ் படிக்கிற, அடுத்த முறை கிடைக்காடி ஸ்கூலை விட்டு நின்றுவாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இப்படி தொழில் சார்ந்த தொழில் திறன்களை மேம்படுத்துறது. அது இப்போ பிளம்பிங்காக இருக்கலாம், அல்லது வயரிங்காக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம். அப்படி ஏதாவது 26 கோர்ஸ் நம்ம இருக்குது. அது அந்த பாடசாலையில் இருக்கிற வசதிகளை மையப்படுத்தி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மீடியா பாடம் அறிமுகப்படுத்தின எனக்கு சொல்லிட்டா ஞாபகம் இல்லை, தேடி பார்க்கணும். ஆனால் அது இந்த தொழில்துறைக்குள்ள வராது. அது 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 அந்த பாடம் இல்லை. அது உங்களுடைய லெவலில் நீங்கள் ஆப்ஷனல் பாடங்களுக்குள்ள வரும். மற்றது இன்னும் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க 2013. அதுதான் அந்த பிடெக்ன்றது. அது தொழில்நுட்ப பிரிவு.
இடெக் பிடெக் அது 2013. இது தொழில்துறை 2017. இந்த பரீட்சையில ரெண்டுமே குழப்புறது, மாணவர்கள் மாறி எழுதுறது. பாடசாலை உள்ளிட்டு குழுவினுடைய தலைவர் அதிபர். அதிபர். பாடசாலை உள்ளிட்டு குழுவினுடைய தலைவர் அதிபர். அதிபர். கல்விக் கொள்கை தொடர்பாக ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குகிற நிறுவனம் வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு. இப்ப தேசிய கல்வி ஆணைக்குழு என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இவங்க தான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குது அதை அப்டேட் பண்ணணும் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு சொல்லி, ஜனாதிபதி தான் கல்வி கொள்கையை டிக்ளேர் பண்ணுவார், கல்வி அமைச்சு அதனை அமுல்படுத்தும். ஸோ அப்போ நாங்கள் தேசிய கல்வி ஆணைக்குழு தொடர்பாக பரீட்சைகளை வார சில விட 4 விடையை போட்டுட்டு பின்வருவனவற்றுள்ள தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பணி எது, அல்லது பணிகளுள் உள்ளடங்காதது, அல்லது தேசிய ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, எந்த சட்டத்தை உருவாக்கப்பட்டு வரும். இதை நாங்கள் ஒன் பார்த்துக்கொள்ளலாம். அப்ப நீங்க மிக முக்கியமான நிறுவனங்கள் தேசிய கல்வி ஆணைக்குழு, இப்ப தேசிய கல்வி நிர்வாகம் என இந்த பாட புத்தகம் தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணிப்பாடு நான் பிரசன்ட் பண்ணினார், விசாரணை போகுது, ஒரு சர்ச்சை ஒன்று போய் கொண்டிருக்குது. கல்வி வெளியீட்டு திணைக்களம், பரீட்சைகள் திணைக்களம், இந்த அமைப்புகள் தொடர்பாக கல்வி அமைச்சு, இதுகள் தொடர்பான ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ விட வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு. அதிக பாடசாலைகளை கொண்ட இலங்கையினுடைய கல்வி வலயம் வந்து தெஹியோவிட்ட. தெஹியோவிட்ட. தெஹியோவிட்ட இருக்கிறது வந்து கேகாலை மாவட்டத்துல. கேகாலை மாவட்டத்துல தெஹியோவிட்ட. தெஹியோவிட்ட. அடுத்தது பாருங்க. கல்விமானி பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையினுடைய எந்த தரத்துக்கு நியமிக்கப்படுகிறார்கள்? இப்ப நீங்க இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அந்த டிகிரியை முடிச்சீங்கன்னா நீங்களும் இந்த இந்த இதுக்குள்ள போகலாம். பொதுவாக பட்டதாரிகளை விட சாதாரண இப்போ ஒரு அதாவது ஏதாவது ஒரு துறையில பட்டம் பெற்றவர்களை விட இந்த கல்வித்துறையில பட்டம் பெற்றவர்கள் அதை விட கூடுதலான ஒரு ஒரு ரேஞ்சுக்கு போவாங்க. இப்போ ஆசிரியர் துறையில இப்ப சம்பளம் வந்து அதிகமான சம்பளம். ஸோ அப்போ அந்த பிஇடி ஆக்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ எழுதி கொள்ளுங்க. அவங்களோட இது வந்து 2 தானே சார்? ஆமாம் ஆமாம். 2 போட்டு பிராக்கெட்டுக்குள்ள 2 வரும். அது வந்து இதுல 1 2 3வது உயர் சேவையில் இருக்கும். கூடுதலான சம்பளம் அது பிஇடிக்கு. அது ஒரு ஸ்பெஷல் செய்குழு ஒன்று இருக்கு, அதற்கு பிரகாரம் தான் எடுத்துக்கொள்வாங்க. இப்ப கூட பேர் அதுக்காகத்தான் நிறைய பேர் செய்யறாங்க. முதல் சம்பளம் எல்லாம் குறைவா இருந்தது, இப்ப கூடுதலாக சம்பளம் கிடைக்கப்படுகிறது. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு, அது நாங்கள் அடுத்த வகுப்புகளில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ டிகிரி ஹோல்டருக்கு என்ன மாதிரி என்ன ரேஞ்சுக்குள்ள ஆசிரியர் சேவை அந்த அந்த பிரிவு என்ன, டிப்ளமா குவாலிஃபைட் எஜுகேஷன் ஆகளுக்கு என்ன, அல்லது ஹெச்என்டி முடிச்சுட்டு வர ஆகளுக்கு எப்படி, ஏ லெவல் குவாலிஃபிகேஷனுடைய யாராவது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ரெண்டு அந்த இருக்குது. ஸோ அதுகளை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்துக்கொள்ளலாம். சார் எக்ஸ்கியூஸ் ஓ சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ 3-1 அமுல்ல இருக்கா சார்? ஏலோல அப்பாயின்மெண்ட் அது அமுல்ல இருக்கா சார்? இல்லை, ஏ லெவல் அப்பாயின்மெண்ட் என்னன்னு சொன்னால் அமுல்ல இல்லை என்று இல்லை, அது ஸ்பெஷல் கேஸ்கள் எடுக்கிறதானியம்மா. இப்போ அமுல்ல இல்லை என்று கேன்சல் பண்ணப்படல, ஏன்னா இது வந்து அவங்களோட சேவிஸ் மினிஸ்டர் இருக்கிறதானே. இப்போ ஆசிரியர் சேவையினுடைய பிரமாண குறிப்பில் இருக்கிற விஷயம்தான் இது. அது இல்லாமல் செய்யப்படலை, இருக்குது. ஆனால் அது ஸ்பெஷல் பர்பஸ்லாம் எடுப்பாங்க. கூடுதலாக மலையக பகுதியில் முதல் எடுத்தவங்க ஏ லெவலில் நிறைய பேர் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் எடுத்து பிறகு டீச்சிங்குள்ளே வந்தவங்க அப்படி இருக்குது. ஆனால் இப்போ நடைமுறையில் இப்போ அண்மை காலத்தில் அப்படி இதாக எடுக்கப்படலை. ஆனால் அது செட்டப் ஒன்று இருக்குது. ஒப்பீட்ட அளவில் எதிர்காலத்தில் சரியான குறைவாக போகும் என்றால் இப்போ கிராஜுவேட்ஸ் கூடுதலாக எடுக்கிறதன் காரணமாக இந்த மலையக பகுதியில் கூடுதலாக லெவலோட நிறைய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற ஒரு நடைமுறை ஒன்று இருந்திருக்குது. இது அவங்களோட சேவிஸ் மினிட்ஸ் இருக்குது, அது தூக்கப்படலை, இருக்குது. ஓகே சார்.
ஓ, ரெண்டு, அதாவது 30வது அப்படின்னா இங்க ரெண்டை போட்டுட்டு பிரகேட்டுக்குள்ள ரெண்டு ரெண்டு போட்டுக்கணும். சரி, ரெண்டு ரெண்டு. அது உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல விரிவா அதுல எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய முருகா சொல்றேன். இப்ப ரெண்டு பிரக்கெட் ரெண்டு எழுதி கொள்ளுங்க. யுனெஸ்கோ நிறுவனம் எத்தனையாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது? இப்ப யுனெஸ்கோன்னு சொன்னாலே என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிக முக்கியமாக எதுக்கு யுனெஸ்கோ பொறுப்பா இருக்கும்? கல்வி. யுனெஸ்கோ எழுதி கொள்ளுங்க. யுனெஸ்கோன்னு சொல்லப்படுறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முக்கியமான நிறுவனம். யுனைடெட் நேஷன் எடுகேஷன் சயின்ஸ் கல்ச்சரல் என்ன ஆர்கனைசேஷன், அதான் அதில் ஃபுல் மீனிங். மிக முக்கியமாக அவங்க எடுகேஷன் கல்வி, விஞ்ஞானம், கலாசாரம் இதுகளுக்கு முக்கியமான ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இதை தவிர பாரம்பரியங்கள், மரபுரிமைகள், இலங்கையில நிறைய மரபுரிமைகள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட என்ன அந்த கித்துள் மரத்தில் பயன்படுத்துகிற விடயங்களை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. பிறகு தீபாவளி வந்து இந்துக்களினுடைய பண்டிகை, அதை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அது உலகளாவிய ரீதியில இலங்கையில சிங்கராஜவனம், மலைத்தொடர்கள், மத்திய மலைநாடு, அனுராதபுரம், புலனறுவை, சிகிரியா இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து மரபுரிமைகள் அல்லது பாரம்பரிய சின்னங்களாக டிக்ளேர் பண்ண இதுவும் வந்து யுனெஸ்கோவினுடைய பொறுப்பு தான். யுனெஸ்கோ உருவாக்கப்பட்டது 1945ஆம் ஆண்டு. 1945ஆம் ஆண்டு. இவங்களோட தலைமையகம் இருக்குது பிரான்சினுடைய பாரிஸ் நகரத்துல. பிரான்சினுடைய பாரிஸ் நகரத்துல. இலங்கையில யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு என்ற ஒரு அமைப்பு இருக்குது கல்வி அமைச்சு கீழே. யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு. யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு. யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு. யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு. உயர்கல்வி தொடர்பான விடயங்களை கையாளுகிற அமைச்சு உயர்கல்வி அமைச்சு. உயர்கல்வி அமைச்சு இப்ப வந்து உயர்கல்வி அமைச்சு தனியாக இல்லை. இதுக்கு முதல் தனியாக இருந்தது. இப்ப உயர்கல்வி, கல்வி, தொழிற்கல்வி எல்லாமே ஒரு ஆள்கிட்ட இருக்கு. யார்கிட்ட? பிரதமர் ஹரணி அமரசூரிய. இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கிட்ட தான் இருக்குது. பல்கலைக்கழக வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் பெரும்பாலும் கற்கை நெறிகளை மேற்கொள்ள பயன்படுத்துகின்ற நிறுவனங்கள் என்ன? பல்கலைக்கழக வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க அவங்க? அதான் திறந்த பல்கலைக்கழகம். ம், ம். என்ட்ரி கொள்ளவு. அதான் அந்த யுனிவோடெக் தொழில் பயிற்சி அதிகார சபைக்குள்ள வார தொழில்நுட்ப கல்லூரிகள் அவைகளைத்தான் கேட்குறாங்க. இப்போ பல்கலைக்கழக வாய்ப்புகள் இல்லை என்றால் அந்த மாணவர்கள் என்ன டெக்னிக்கல் காலேஜ் நிறைய இருக்குது, தொழில்நுட்ப கல்லூரிகள். அந்த யுனிவோடெக் என்று சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் அந்தஸ்து. ஆனால் அது வந்து நம்மட இந்த 17க்குள்ள வர மாட்டாது. அதில் ஜாயின் பண்ணலாம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அது யூனிவர்சிட்டிக்குள்ள தான் வருமா? 17 யூனிவர்சிட்டிக்குள்ள உண்டா தான் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் வரும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு. இது வந்து ஓ கூடுதலாக தொழில்நுட்ப கல்லூரிகள் அப்படியான அந்த அந்த விடயத்தை கேட்குறாங்க. யுனிவோடெக் என்று சொல்லுவோம். அடுத்தது அதை எழுதி கொண்டீங்கன்னா சரி. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அந்த 20 சாரி இதுக்குள்ள வரும். இது 17 பல்கலைக்கழகத்தில் வருமா? இப்போ நாங்கள் இப்போ சில எங்களோட பிள்ளைகள் இப்போ HND செய்கிறது, அந்த உயர் தொழில்நுட்ப நிறுவனம் என்ன அதுகள் எல்லாம் இதுக்குள்ள வரும். பல்கலைக்கழக வாய்ப்பு இல்லாமல் கற்கையினர்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுற இடங்கள். யுனிவோடெக் மிக முக்கியமாக யுனிவோடெக். யுனிவோடெக் நைட்டான்னு சொல்லுவாங்க என்ன அதுகள் எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் வரும். நைட்டா, ATI அந்த அவங்களோட HND வழங்க கொடுப்பாங்க. உயர் கணக்கியல் தேசிய டிப்ளோமா வழங்குகிற நிர்வாகம். அதைகளை மையப்படுத்தி எழுதினீங்கன்னு சொன்னால் சரி. சார் என்னென்ன வரும் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். யுனிவோடெக். யுனிவோடெக் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள். தொழில்நுட்ப கல்லூரிகளா? பல்கலைக்கழகம் இல்லை, கல்லூரிகள். தொழில்நுட்ப கல்லூரிகள்.
தொழில்நுட்ப கல்லூரிகள். ஆசிரியர்களுக்கு முன்பயிற்சி வழங்குற நிறுவனம் என்ன? முன்பயிற்சின்னா என்ன? அதாவது இப்ப முன்பயிற்சி என்னன்னா இப்ப சேவைக்கு வாரத்துக்கு முதல் பயிற்சி கொடுக்கிறது எது? கொலிச்சே வெரிஃபிகேஷன். என்ன அவங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு தான் டீச்சிங்ல வருவாங்க. கொலிச்சே வெரிஃபிகேஷன். தேசிய கல்வியல் கல்லூரிகள். தேசிய கல்வியல் கல்லூரிகள். தேசிய கல்வியல் கல்லூரிகள். தேசிய கல்வியியல் கல்லூரிகள். அடுத்தது கல்வியல் கல்லூரிகளினுடைய விரிவுரையாளர்கள் எந்த சேவைக்குரியவர்கள்? இப்ப விரிவுரையாளர்கள் என்ற நேரம் SLTES, அதாவது எழுதிக் கொள்ளுங்கோ, இலங்கை இலங்கை ஆசிரியர் ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை. இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை. இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை, SLTES, ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் எடுகேட்டர்ஸ் சர்வீஸ் சொல்றது. அவங்க தான் இந்த ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்துக்கு முகாமையாளராக பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. 1972 ஆண்டினுடைய இலங்கையின் அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். முக்கிய அம்சங்கள் என்று சொல்ற நேரம் இலங்கையினுடைய அரசியலமைப்பில் முக்கியமான அம்சங்கள் என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இது முதன்முறையாக இலங்கையாக்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. சொந்த மண்ணில் உதித்தது என்று சொல்லுவாங்க. மற்றது பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை என்று அழைக்கப்பட்டது. இப்ப நாங்க பார்லிமெண்ட் என்று சொல்றோம். 72 அரசியலமைப்புல தேசிய அரசு பேரவை என்று சொன்னது. தேசிய அரசு பேரவை என்று சொல்லப்பட்டது. முதல் முறையாக அடிப்படை உரிமைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. முதல் முறையாக. தேசிய அரசு பேரவைக்கு பிறகு என்ன சார் சொன்னீங்க? அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், FR. இப்ப FR 78ல ஒரு பொறிமுறையோட ஒரு மெக்கானிசத்தோட உருவாக்கப்பட்டது. ஆனால் 72ல இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க முதல் முறையாக. அடிப்படை உரிமைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. அரசியலமைப்பு நீதிமன்றம் காணப்பட்டது அந்த டைம்ல, கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். இப்ப நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு பார்லிமெண்ட் தொடர்பான சட்டங்கள் தொடர்பாக வியாக்கியானங்களுக்கு போறோம். அந்த டைம்ல ஜுடிஷியல் ரிவ்யூ இருந்தது, கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்னு சொல்லிட்டு. இது 72ல மிக முக்கியமாக. மற்றது பெயரளவிலான ஜனாதிபதி, பிரதமருக்கு தன் அதிகாரம் இருந்தது. பிரதமருக்கு தான். இப்ப படைகள், முப்படைகள் எல்லாத்துக்குமே தலைவர் ஜனாதிபதி. பட் அந்த டைம்ல பிரதமருக்கு தான் இருந்திருக்கு. 37 கணிப்பீட்டினுடைய பிரதான நோக்கம். இப்ப நாங்க மாணவர்களுக்கு கணிப்பீடு செய்வது என்னன்னா, இந்த மாணவர்களினுடைய அடைவு மட்டங்களை கணிப்பதற்கு. மாணவர்களினுடைய அடைவு மட்டங்களை கணிப்பதற்கு. சரி 36 கொஞ்சம் ஆன்சரை திரும்ப சொல்லுங்களே. 36க்காமா? ரைட், ஓகே. 36 இலங்கையினுடைய 72ஆம் ஆண்டில் ஒரு அரசியலமைப்பு கொண்டு வந்தவங்க. அதனுடைய முக்கிய அம்சங்களை கேட்கிறாங்க. அப்ப முதலாவதாக நீங்க எழுதி கொள்ளலாம், சொந்த மண்ணில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு. சொந்த மண்ணில் என்றால் அதுக்கு முதல் எல்லாமே பிரித்தானியா தான் எங்களுக்காக உருவாக்கி தந்தது. அப்ப 72ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே எங்களை அரசியலமைப்பு உருவாக்கினது. அந்த அரசியலமைப்பு உருவாக்கினவர் கேட்கிறவங்க கொல்வின் ஆர்.டி. சில்வா. கொல்வின் ஆர்.டி. சில்வா. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை என்று அழைக்கப்பட்டது. பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை என்று அழைக்கப்பட்டது. பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை என்று அழைக்கப்பட்டது. முதன்முறையாக அடிப்படை உரிமைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. முதன்முறையாக அடிப்படை உரிமைகள் அறிமுகம் செய்யப்பட்டது.
பிரதமர் தலைமையிலான அரசாங்கம். பிரதமருக்கு தான் அதிகாரம் கூட இருந்தது. பிரதமர் தலைமையிலான அரசாங்கம். பெயரளவிலான ஜனாதிபதி. இதுல தான் வில்லியம் கொபல்லாவை நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது. அரசியலமைப்பு நீதிமன்றம். அரசியலமைப்பு நீதிமன்றம் இதெல்லாம் அதுல காணப்பட்டது. சார் ஓம். எங்களுக்கு என்ன இப்படி ஆன்சர் எழுத வருமா சார் இல்ல டிக் பண்றதுக்கு வருமா? உங்களுக்கு அநேகமாக கூடுதலாக டிக் பண்றதுக்கு தான் கூடுதலான கேள்விகள் வரும். அப்படி ஆன்சர் பண்ண வந்தாலும் மிக குறையத்தான் எழுத வரும். என்றால் உங்களுக்கு 2 ஐக்யூ பாட்டும் இருக்கு தனி அதுல. அப்போ உங்களுக்கு இப்படி நிறைய 4-5 எழுத வராது. அது நாங்கள் படிப்பிக்க கூட சொல்றது என்னடா, சில வேளை இது எம்சிக்குள்ள 4 போட்டுட்டு அல்லாதது பொருத்தமற்றதுன்னு கேட்டால் அந்த டைம்ல அது ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் சொல்றது. ஆனா உங்களுக்கு அது நிறைய எழுத வர மாட்டாது. என்றாலும் உங்களோட டைம் வந்து குறையத்தானே. அதுக்குள்ள நாங்கள் அவ்வளவு கேள்வி ஐக்கு பாட்டு செய்யணும்ன்றதால பெருமட்டுக்கு நிறைய எழுத வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். ஸோ அப்போ கணிப்பொட்டி நோக்கம் பார்த்துட்டோம். அதில் பாருங்க, இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பதவி வைத்த முதலாவது இளைஞர். ஸோ இந்த கேள்வி குழப்புறது. இப்போ என்னென்றால் இலங்கையின் பல்கலைக்கழக வரலாற்றில் முதலாவது உபவேந்தராக கடமையாற்றியிருந்தவர் வந்து சர் ஐவர் ஜெனிங்ஸ். சர் ஐவர் ஜெனிங்ஸ். ஆனால் நம்மட கேள்வியை பாருங்க எப்படி கேட்கிறாங்க. இலங்கை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவி வைத்த முதலாவது இளைஞர். அவர் வந்து பிரித்தானியர். இப்ப நாங்க பிரித்தானியாவுக்கிலிருந்து சுதந்திரம் பெற்றதன் காரணமாக எங்கட சில முதலாவது சட்டம் அதிபரோ அல்லது முதலாவது உயர் பிரதம நீதியரசரோ வந்து நாங்க இல்லை, அது வெளிநாட்டுக்காரர்கள். ஸோ அதுக்கு பிறகுதான் நாங்க அந்த இடத்துக்கு வந்திருப்போம். ஸோ அப்படித்தான் முதலாவது உபவேந்தரும் வந்து ஐவர் ஜெனிங்ஸ். இப்ப இலங்கையை சேர்ந்தால் என்றால் எழுதி கொள்ளுங்கோ, நிக்கலஸ் ஆர்டிகலர். நிக்கலஸ் ஆர்டிகலர் அவர்தான் இலங்கையைச் சேர்ந்த முதலாவது உபவேந்தர். நிக்கலஸ் ஆர்டிகலர். நிக்கலஸ் ஆர்டிகலர். புராதன காலங்களில் மகாவிகாரைகளால் வழங்கப்பட்ட கல்வி முறை வந்து உயர்கல்வி. உயர்கல்வி அந்த காலங்கள்ல சமய தலங்கள் தான் அதுல விகாரைகள் எல்லாமே கல்வியை வழங்கியிருக்காங்க. உயர்கல்விய மகாவிகாரை. உயர்கல்வி வந்து மகாவிகாரை. மற்றது ஆரம்ப கல்வி எல்லாம் வந்து நாங்க இந்த பன்சலைன்னு சொல்ற அமைப்புகள், பன்சலை அப்படித்தான் வழங்கப்பட்டிருக்குது. உலகில் அதிகளவான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு வந்து இந்தியா. உலகத்திலே அதிகளவான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு இந்தியா. இந்தியா. 2024 ஆண்டின் மத்திய வங்கியின் அறிக்கைக்கு அமைவாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கான ஒதுக்கீடு 1.6%. 1.6%. 1.6%. சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? செப்டம்பர் 8. செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். ஓ 37 வந்து கணிப்பீட்டினுடைய பிரதான நோக்கம் வந்து மாணவர்களினுடைய அடைவு மட்டத்தை கண்காணிக்கிறது. சொல்லுங்க. 41 கூட சொல்லுங்களேன். 1.6%. 42 வந்து செப்டம்பர் 8. 42 வந்து சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. அவருக்கு மியூட் பண்ணி வைங்களேன். சார் 38 39 கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஓ நீங்க என்ன எழுதா நோட் பண்ணி வைங்க, நான் கிளாஸ் முடிய சொல்றேன். 38க்கு வந்து நிக்கலஸ் ஆர்டிகலர். 39 வந்து உயர்கல்வி. ஸோ 41 1.6%. 42 வந்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. 43 பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வந்து எம்சி திலகரத்ன. எம்சி திலகரத்ன.
ரைட், அடுத்தது பாருங்கோ. இலங்கையில அண்மையில வீசின புயல். என்ன புயல்? டிட்வா. டிட்வா புயல். என்ன அதை எழுதி கொள்ளுங்க. டிட்வா புயல். அந்த பேரை வச்ச நாடு ஏமன். ஜெர்மனில ஏமன். ஏஎன்எம்ஆனா இல்லை, மத்திய கிழக்கு நாடு உண்டு ஏமன். அப்ப இந்த புயல் தொடர்பாக இப்ப ரீபில்டிங் ஸ்ரீலங்கான்ற ஒரு கன்செப்ட் போகுது. அந்த பாடசாலைகளை புனர்நிர்மாணம் செய்யறது பிரதிஷ்டாண்டு போகுது. இதை தவிர உலக வங்கி ஒரு எஸ்டிமேஷன் சொல்லியிருக்கு இவ்வளவு வந்து புயலால பாதிக்கப்பட்டு சொல்லிட்டு நிறைய கன்செப்டுகள் போகுது. மொத்தமாக கூடுதலான உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியிருந்தது. ஏன்னா அப்ப இந்த புயல் தொடர்பான பேக்ரவுண்ட் இதை தவிர சில வழி இதெல்லாம் விட்டு அந்த டைம்ல வெளிநாடுகள்லையும் பிரச்சனை வந்து என்ன வியட்நாம்ல, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸ்ல, சீனாவில் ஒரு ஒரு பெயர் வச்சிருந்தாங்க இந்த புயலுக்கு. ஸோ அந்த அந்த விஷயமும் நீங்க பார்க்கணும். அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதி யாரு? நிக்கலஸ் மதுரோ. நிக்கலஸ் மதுரோ. இது இப்ப ஒரு ஹாட் டாபிக்காக உலகளாவிய ரீதியில் பேசுபொருள் அடிக்கின்ற ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு அந்த நாட்டினுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறதுன்றது ஒரு மிக முக்கியமாக சர்வதேச ரீதியில் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். நிக்கலஸ் மதுரோ அவர் மட்டுமில்ல, அவரது துணைவியாரையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணினாங்க. அவரோட பேர் வந்து சிலியா புளோரஸ். சிலியா புளோரஸ். அவரோட பெயர் வந்து சிலியா புளோரஸ். ஸோ இதுல கொஞ்சம் நிறைய விஷயம் இதுக்கு ஒரு எழுதுறது நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். வெனிசுவேலா பொறுத்த வரைக்கும் என்னென்றால் இந்த உலகளாவிய ரீதியில கூடுதல் எண்ணெய், கச்சா எண்ணெய், அதாவது கூடுதலான எண்ணெய் வளம் இருக்கிற நாடு வெனிசுவேலா. வெனிசுவேலா இந்த பட்டியலில் 2வது இடம் தான் ஈரானுக்கு கிடைக்குது. சாரி, 2வது சவுதி, சவுதி அரேபியா. 3வது தான் ஈரான். கூடுதலான எண்ணெய் வளம் வந்து வெனிசுவேலா, 2வது சவுதி அரேபியா, 3வது தான் ஈரான். ஈரான். இந்த வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி வாரத்துக்காக அல்லது அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாரத்துக்காக ஒரு பெயர் வைக்கிறாங்க அமெரிக்கா. அது வந்து அப்சல்யூட் ரிசோல். அதான் அந்த திட்டம். ஒரு பெயர் வச்சு தானே ஒரு திட்டத்தை செய்வாங்க. இதுக்குரிய பெயர் வந்து அப்சல்யூட் அப்சல்யூட் ரிசோல். அப்சல்யூட் ரிசோல். முன்னுக்கு ஆபரேஷன் போட்டாலும் பரவாயில்ல. ஆபரேஷன் சார் அது ஆபரேஷன் பேர் திரும்ப. இதுல ஸ்கிரீன்ல வருது பாருங்கம்மா. ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசோல். ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசோல். சார் வெனிசுவேலா இது என்ன நாட்டின் திட்டம்? விலங்கில்லம்மா. இது என்ன திட்டம் சார்? இதான் அந்த வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதி அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டு வாரத்துக்காக வச்ச ஒரு பெயர். அந்த ப்ரொஜெக்ட் தான் வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதியை அவங்களோட நாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசோல். அது கேள்வியில் நான் அந்த வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதியை அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட விஷயத்திலே மேலதிகமாக சொல்லிட்டு போறேன். வெனிசுவேலா நாட்டினுடைய தலைநகரம் வந்து ஹராக்கஸ். ஹராக்கஸ். வெனிசுவேலா நாட்டினுடைய தலைநகரம் வந்து ஹராக்கஸ். ஏன் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணன்னு சொன்னால் போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் பயங்கரவாதம். போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் பயங்கரவாதம். இவரை கடத்துறதுக்காக அல்லது இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வரதுக்காக அமெரிக்காவில் நிறைய படைப்பிரிவு இருக்கு. அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு படைப்பிரிவில் ஒன்றுதான் இந்த டெல்டா ஃபோர்ஸ். இவர் அரெஸ்ட் பண்ண பயன்படுத்தப்பட்ட அந்த படைப்பிரிவு வந்து டெல்டா ஃபோர்ஸ். டெல்டா ஃபோர்ஸ். டெல்டா ஃபோர்ஸ். டெல்டா ஃபோர்ஸ். டெல்டா ஃபோர்ஸ்.
ரைட், அடுத்தது பிளேட்டோ ஆரம்பித்த பாடசாலை அகாடமி, 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 அகாடமி. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் எம்சிக்யூ கேள்விகள் இருக்குது பாருங்க. இலங்கையினுடைய தற்போதைய பிரதம நீதியரசராக கடமையாற்றுறது வந்து எழுதிக் கொள்ளுங்க. இதுல விடை இல்லையா? இலங்கையினுடைய தற்போதைய பிரதம நீதியரசர் என்று சொல்லி இதுல விடை இல்லை, எழுதுங்க. பிரீத்தி பத்மன் சூரசேன, பிரீத்தி பத்மன் சூரசேன. பிரீத்தி பத்மன் சூரசேன. இதுல விடை இல்லை, நாலுல விடை இல்லை. இலங்கையினுடைய தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன. இதுல முதலாவது ரிஸ்வி சாலி வந்து இலங்கையினுடைய பிரதி சபாநாயகர், இலங்கையினுடைய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, இலங்கையினுடைய பிரதி சபாநாயகர், பிரதி சபாநாயகர், பிரதி சபாநாயகர். ஜெகத் விக்ரமரட்ன இலங்கையினுடைய சபாநாயகர், இலங்கையினுடைய சபாநாயகர், இலங்கையினுடைய சபாநாயகர். அசோக ரன்வெல்ல ஆல்ரெடி சபாநாயகராக இருந்து பதவி விலகிட்டு போனவர், அசோக ரன்வெல்ல. பாரிந்த ரணசிங்க தற்போதைய சட்டமாதிபர், நேற்று ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தாங்க. சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க. பாரிந்த ரணசிங்க சார் பாரிந்த ரணசிங்க என்னது சார்? சட்டமாதிபர், அட்டர்னி ஜெனரல், சட்டமா அதிபர். நேற்று ஆர்ப்பாட்டம் செய்தாங்க சட்டமா அதிபர் தொடர்பாக. இப்ப நேற்று நியூஸ்ல எல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. பாரிந்த ரணசிங்க 48. இப்ப ஈரான்ல ஒரு பிரச்சனை போகுது, ஈரான்ல போராட்டம் போகுது. நிறைய ஒரு விடயங்கள் போய்கொண்டிருக்குது அங்க ஈரான்ல. அவங்களுடைய நாணயம் வந்து கடுமையாக மதிப்பிறக்கப்பட்டிருந்தது. ஸோ ஈரான் நாட்டினுடைய உயர்மட்ட அரசியல் தலைவராக இருக்கிறவர் வந்து அயோத்துல்லா அல் கமேனி. மூன்றாவது விடை அயோத்துல்லா அல் கமேனி. அதுல முதலாவது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி, உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி. நகைச்சுவை நடிகராக இருந்து ஜனாதிபதியாக வந்தொருவர், நகைச்சுவை நடிகராக இருந்து ஜனாதிபதியாக வந்தொருவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. விளாடிமிர் புட்டின் உக்ரைன் நாட்டு ஜனாதிபதியா? விளங்கலையம்மா? விளாடிமிர் ஜெலன்ஸ்கியா? ஜெலன்ஸ்கி வந்து உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி. உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி. விளாடிமிர் புட்டின் ரஷ்ய நாட்டு ஜனாதிபதி, ஓகே சார். ரஷ்யா. அந்த நாலாவது விடுங்க, என்னென்றால் அது ஒரு இங்கிலீஷ் சொல் வந்து அது தமிழ் ஃபோண்டில் அடிபட்டிருக்க நினைக்கிறேன். அதை இங்கிலீஷா மாத்தி பாருங்க, அதை காப்பி பண்ணி. பெசஸ்கி அப்படி என்று வருமாக இருந்தால் அது ஈரான் நாட்டினுடைய தற்போதைய இரண்டாவது ரஷ்யா. ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆவரணும். அது எழுத்து மிஸ் ஆயிருக்கு, அதை காப்பி பண்ணி போட்டு பாருங்க. 49. ஈரான் நாட்டின் ஜனாதிபதி யார் சார்? அதுதான் அந்த நாலாவது படியா கொடுக்கப்பட்டது. பெசஸ்கி அப்படி என்று வருமா, அது ஒரு அது இங்கிலீஷ் தான். அது தமிழ் ஃபோண்டுக்கு மாற்றப்பட்டோன்னு எழுத்து விளங்குதில்ல. நீங்க ஒரு இதை டைப் பண்ணி பாருங்க. அதுல பெசஸ்கி அப்படி என்று வருமாக இருந்தால் ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கணும். நான் ஒரு கிளாஸ் முடியா செக் பண்ணி பார்க்குறேன். இதை அப்படியே அடிச்சுட்டு தமிழ் ஃபோண்டு இங்கிலீஷ் ஃபோண்டுக்கு மாற்றினீங்கன்னா அதுல பேர் வரும். அப்படி வந்தா ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி. இல்லாட்டி அதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க, அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ரெண்டாயிரத்தி 34ஆம் ஆண்டுக்கான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? சவுதி அரேபியா. இப்போ இந்த முறை நடக்குது 2026ல்.
எங்க நடக்குது 2026? அதை பாருங்க, இந்த இப்ப நடக்க போகுது. 3 நாட்டில் நடக்குது: கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. அதனாலதான் அமெரிக்காவுக்கு வந்து என்ன, ஜனாதிபதிக்கு சமாதான விருதெல்லாம் கொடுத்தாங்க ஃபிஃபா. அவங்களோட அமெரிக்காவிலேயும் நடத்த போறாங்க. ஸோ 3 நாட்டில் 2026 நடக்குது: கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. சவுதி அரேபியாவில் 2034 நடக்குது. இதில் அர்ஜென்டினா தான் போன முறை லாஸ்டாக இறுதியாக வந்து கால்பந்தாட்ட சாம்பியன் ஆனவங்க, உலக கிண்ணம். அர்ஜென்டினா. உருகுவேயை பொறுத்த வரைக்கும் முதலாவது வெற்றி கிண்ணத்தை, கால்பந்தாட்ட வெற்றி கிண்ணம் முதலாவது சுவீகரித்தால் வந்து உருகுவே. உருகுவே. பிரேசில் என்று சொல்ற நேரம் இதுவரைக்கும் கூடுதலான கால்பந்தாட்ட வெற்றி கிண்ணத்தை பெற்றாக்கள் உலக கிண்ணத்தில். உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் கூடுதலான வெற்றி கிண்ணத்தை பெற்றாக்கள் பிரேசில். பத்து வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படுகின்ற குடிசன மதிப்பீட்டு பணிகளின் தரவுகளுக்கு அமைவாக இலங்கையில் சனத்தொகை கூடிய மாவட்டம் வந்து கம்பஹா. இதில் விரிவான தகவல்கள் நிறைய பார்க்கணும் என்றால் 15 வருஷத்துக்கு, 15வது குடிசன மதிப்பீடு இந்த முறை மேற்கொள்ளப்பட்டது. 10 வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிறது. இலங்கையில் 1871ஆம் ஆண்டு தான் முதலாவது குடிசன மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. தெற்காசியாவிலேயே முதலாவது குடிசன மதிப்பீடு எங்கே மேற்கொள்ளப்பட்டது என்றால் இலங்கையில தான். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது, அது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சென்சஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்றால் டவுன்லோட் பண்ணி வாசிச்சு பாருங்கள். என்றால் முக்கியமாக இந்த முறை நடந்ததால போட்டி பரீட்சையில் வினவப்படலாம். ஸோ விட வந்து 3வது கம்பகா தான் சனத்தொகை கூடியது. கொழும்பு வந்து சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம். அடர்த்தி என்றால் குறைந்த கிலோமீட்டருக்குள்ள கூடுதலான ஆட்கள். சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம். முல்லைத்தீவு வந்து சனத்தொகை குறைஞ்ச மாவட்டம். சனத்தொகை குறைஞ்ச மாவட்டம். கிளிநொச்சி இலங்கையில் இறுதியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் கிளிநொச்சி. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதி பணிப்பாளர் நாயகம் கீதா கோபிநாத். கீதா கோபிநாத். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் வந்து கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா 3வது. இது பிரதி பணிப்பாளர் நாயகம் தான் கீதா கோபிநாத். அதுதான் கேள்விக்கு விடை. பொதுவாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தலைமைத்துவ பதவி அல்லது பணிப்பாளர் நாயகம் என்றால் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா. இவர் ஒரு பெண்மணி. அன்டோனியா குட்ரஸ் ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் நாயகம். அன்டோனியா குட்ரஸ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம். ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியா குட்ரஸ். அஜய் பங்கா உலக வங்கியினுடைய தலைவர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டொருவர், உலக வங்கியினுடைய தலைவர். அதிகளவான இலங்கையினுடைய உற்பத்தி பொருட்கள் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்று சொன்னால் அமெரிக்கா. அதில் கூடுதலாக இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருளில் கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்படுறது தைத்தாடைகள். தைத்தாடைகள் அமெரிக்காவுக்கு. இலங்கைக்கு கூடுதலான சுற்றுலா பயணிகள் வந்தது இந்தியாவிலிருந்து. இலங்கைக்கு கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தது இந்தியாவிலிருந்து. ரெண்டாயிரத்தி 28ஆம் ஆண்டில் சர்வதேச ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய லொஸ் ஏஞ்சல். அமெரிக்காவினுடைய லொஸ் ஏஞ்சல். ஒலிம்பிக் போட்டி முதல்ல நடத்தப்பட்டது கிரேக்கம். கிரேக்கத்தினுடைய எதைன்ஸ் நகரத்தில். ஒலிம்பிக் போட்டி முதல் நடத்தப்பட்டது கிரேக்கம். கிரேக்கத்தினுடைய எதைன்ஸ். கிரேக்கத்தினுடைய எதைன்ஸ் நகரத்தில். கிரேக்கத்தினுடைய எதைன்ஸ். ஜப்பான் என்று சொல்றது என்னென்றால் ஒலிம்பிக் போட்டியை கூடுதலான தடங்கள், அதாவது அதிக தடவைகள் ஒலிம்பிக் போட்டியை நடத்தின ஆசிய நாடு வந்து ஜப்பான். ஆசிய நாடு ஜப்பான். இறுதியாக 2024 இறுதியாக நடந்தது பிரான்ஸ்ல. பிரான்சினுடைய பாரிஸ்ல. பிரான்ஸ்ல சார் அதுக்கு 2028 என்ன சார் ஆன்சர் சொன்னீங்க? 53 காமா ஓம் அமெரிக்கா. சார். அமெரிக்காவினுடைய லொஸ் ஏஞ்சல் நடக்க போது.
இந்த முறை கிரிக்கெட் போட்டியும் சேர்த்துக் கொள்றாங்க. கிரிக்கெட் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு ஒலிம்பிக்ல கிரிக்கெட் சேர்க்கப்படுது நினைக்கிறேன். இப்ப இது வந்து ஒலிம்பிக்ல நோமலான கேள்வி. ஆனால் பரீட்சைகள் என்ற நேரம் இந்த ஒலிம்பிக்ல அந்த 5 வளையங்கள் அந்த கண்டங்களை குறிக்குது. அதுல நடக்கத்தை கேட்கலாம். ஒலிம்பிக் அந்த கன்செப்டுகளை டெவலப் பண்ணால கேட்கலாம். புராதன ஒலிம்பிக் எங்க நடந்தது அது நாங்க பார்த்தோம். 1896 ஆண்டு தான் புராதன ஒலிம்பிக். பழைய புராதன ஒலிம்பிக் வந்து 1896, நவீன ஒலிம்பிக் தான் 1896. அதுதான் கிரேக்கத்தினுடைய எதைன்ஸ். புராதன ஒலிம்பிக் வந்து ஒலிம்பியாட் என்று சொல்லப்படுற ஒரு இடம், அதுவும் கிரேக்கம் தான். ஸோ அப்படி கேட்டுக்கொள்ளலாம். அல்லது இலங்கையை தொடர்புபடுத்தி இலங்கைக்கு முதலாவது பதக்கம் ஒலிம்பிக்கில் பெற்றது யாரு? டங்கன் வைட். ஸோ அப்படி வரலாம் கேள்விகள். விண்வெளியில் அதிக காலம் தங்கியிருந்தவர் என்ற பெருமையை பெற்றவர் வந்து முதலாவது வெலரி பேலியாகோ. இப்ப சுனிதா வில்லியம்ஸும் வில்போரும் தான் இப்ப அண்மையில குறிப்பிட்ட கொஞ்ச காலம் தங்கியிருந்து நாட்டை வந்தடைஞ்சவங்க. ஆனா இப்ப சுனிதா வில்லியம்ஸ் சொல்லியிருக்கிறாவோ தான் ஓய்வு பெறப்போவதாக, இந்த விண்வெளித்துறையிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக சொல்லியிருக்கிறாவோ. யூரி ககாரின் முதலாக விண்வெளிக்கு போன மனிதன். முதலாக விண்வெளிக்கு போன மனிதன் யூரி ககாரின். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய தீவாக கருதப்படுவது கச்சதீவு. இப்ப ஜனாதிபதி போய் வந்தார். 1974 ஆண்டு அதில் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டு இலங்கைக்கு இந்தியாவால் அன்பளிப்பு செய்யப்பட்டது கச்சதீவு. இதுல கையொப்பமிட்டார்கள் 2 பெண்மணிகள். ஒன்று வந்து இந்தியாவினுடைய பிரதமர் இந்திரா காந்தி, இலங்கையினுடைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அடுத்த பாக்கு என்ன தெரியும், இந்த 32 கிலோமீட்டர் இலங்கைக்கு விடையில் இருக்கிறது பரப்பு. பாக்கு நீரணி என்று சொல்றது. எத்தனையாம் ஆண்டு சார் அன்பளிப்பு வழங்கப்பட்டுச்சு? கச்சதீவு ஒப்பந்தம் 1974 ஆண்டு. மாலத்தீவு என்றால் தெற்காசியாவில் எழுத்தறிவு வீதம் கூடிய நாடு மாலத்தீவு. இப்ப மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையில 60 ஆண்டு ராஜதந்திர உறவுகள் பூர்த்தி அடைஞ்சது. இலங்கை ஜனாதிபதி போயிட்டு வந்தவர். அமெரிக்காவினுடைய தற்போதைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ். ஜனாதிபதி யாரு அது தெரியும் உங்களுக்கு? என்ன, டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் அதிர வைக்கின்ற பல கருத்துக்களை சொல்லி கொண்டு வரார். கிரீன்லாந்து வாங்க போறதாக அதுல சர்ச்சை போகுது. துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ். ரெண்டாவது அந்த மார்க்கோ ரூபியோன்றது அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர். கிட்டத்தட்ட எங்கட வெளிவிவகார அமைச்சர் மாதிரி அங்க ராஜாங்க செயலாளர் என்று சொல்லுவாங்க. மார்க்கோ ரூபியோ. 54க்கு வந்து முதலாவது வெலரி பேலியாகோ. சார் 51க்கு எத்தனாவது சார்? 51க்கு முதலாவது கீதா கோபிநாத். இதுல 56க்கு 52க்கு வந்து அமெரிக்கா. இப்ப இதுல பாருங்க 56 பாருங்க. அமெரிக்காவினுடைய தற்போதைய துணை ஜனாதிபதி வந்து ஜேடி வான்ஸ். மார்க்கோ ரூபியோ வந்து அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர். ஜெய்சங்கர் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர். திரௌபதி முர்மு இந்தியாவினுடைய ஜனாதிபதி. இந்தியாவினுடைய பிரதமரை பாருங்க, நரேந்திர மோடி. இலங்கைக்கு வந்து போனவர், அவருக்கு விருதெல்லாம் கொடுத்தவங்க மித்திர விபூஷன் என்ற விருது. ஸோ அதுகள் அப்டேட்டுகளை பார்த்துக்கொள்ளணும். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பார்த்துருக்கிறோம். ஸோ அடுத்ததுல நாங்கள் மிக முக்கியமாக என்னத்திற்கு சம்பந்தம்? இந்தியாவினுடைய ஜனாதிபதி, இந்தியாவில் இருக்கிற தற்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு. இந்தியாவினுடைய முதலாவது பெண் ஜனாதிபதி பிரதீபா பட்டேல். இந்தியாவினுடைய முதலாவது பெண் ஜனாதிபதி பிரதீபா பட்டேல். ஸோ இப்போ இதில் இன்றைக்கு நாங்கள் ரெண்டும் கலந்து தான் நாங்கள் பார்த்தது. 2 விஷயங்களும் கலந்து பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ இதை மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது. நீங்கள் இதோட தேடுங்க. இப்போ இதை பார்க்க உங்களுக்கு ஐடியாஸ் வரும். இந்த விஷயம் பார்க்கணும் மட்டும் தேடுங்க. எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு வயதில் ஒரு டிகிரி ஹோல்டராக வந்து முக்கியமான போஸ்ட்டுகளுக்குள்ள வந்துடலாம். ஸோ அப்போ கவனமாக பார்த்து கொடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லாத ஏதாவது கமெண்ட்ஸில் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு போட்டு கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சில விஷயங்களை ஆட் பண்ணி கொள்ளலாம்.
ரைட், ஓகே. ஏதாவது கேட்குறேன்டா கேளுங்க, 2-3 நிமிஷம். இல்லைன்னா முடிச்சு கொள்ளலாம். சார் 33வது கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்களே அந்த விடையே. 33வது தொழில்நுட்ப கல்லூரிகள். தொழில்நுட்ப அது கல்லூரிகள். மட்டுமா சார் வரும்? யூனிவோடெக். ஓகே. அதுக்கு அந்த சிலியட்டைன்னு சொல்லலாம். சிலியட்டைன்னு சொல்லி. ரைட், வேற ஏதாவது? ரைட், ஓகே. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்ளலாம். இணைஞ்சு கொண்டு எல்லாருக்கும் நன்றிகள். நீங்கள் ஏதாவது கதைக்கிறண்டா கேளுங்க, இல்லைன்னா நாங்கள் முடிச்சு கொள்வோம். ரைட், ஓகே. ஓகே, இணைஞ்சு கொண்டு எல்லாருக்கும் நன்றிகள். இந்த அளவில் முடிச்சு கொள்வோம். குட் நைட். தேங்க்யூ சார். கமெண்ட்ஸில் இருக்குமா இருந்தால் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொள்ளுங்க.